സ്നേഹവും ബഹുമാനവുമുള്ള എല്ലാ സഭാ വിശ്വാസികൾക്കും കേൾവിക്കാർക്കും യേശു കർത്താവിൻ്റെ നാമത്തിലുള്ള സ്നേഹവന്ദനങ്ങൾ അറിയിക്കുന്നു. அன்பும் மரியாதையுமுள்ள எங்கள் நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ ഈ സ്ഥലത്ത് വരുന്നത്. முதலாவதாகத்தான் இந்த நிலைமையிலே இந்த பகுதிக்கு இந்த ஊருக்கு கடந்து வருகிறேன். നിങ്ങളിൽ പലരും എന്നെ ആദ്യമായി കാണുന്നുവെന്ന് ഞാൻ ചിന്തിക്കുകയാണ്. உங்களில் பலர் என்னை முதலாவதாக பார்க்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். പേരുകൊണ്ട് വ്യത്യസ്തനാണ്, பெயர் நிலைமையிலே சற்று வித்தியாசமாய் இருக்கிறது. പക്ഷേ മലയാളി തന്നെയാണ്. ஆனால் மலையாளி தான் நான். പലരും ഈ പേര് കേട്ടിട്ട് ഇത് ആഫ്രിക്കക്കാരനാണോ എന്ന് ചോദിക്കാറുണ്ട്. பேரை கேட்டபோது சிலர் நினைப்பார்கள் ஏதோ ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருப்பாரா என்று ஒருவேளை சிலர் நினைக்கலாம். അതുകൊണ്ട് നിങ്ങളിൽ പോലെ ഒരു സാധാരണക്കാരനാണ് ഞാനും. ஆகவே உங்கள் மத்தியில் நிற்கும் பொழுது உங்களைப் போல சாதாரணமாக ஒரு மனிதனாக நான் நிற்கிறேன். എനിക്ക് ഇന്ത്യയിൽ തമിഴ് ഭാഷ വളരെ ഇഷ്ടമാണ്. இந்திய தேசத்திலே தமிழ் மொழியை நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு மனிதன். ഈ കഴിഞ്ഞ 2-3 വർഷമായിട്ട് തമിഴ്നാട്ടിൽ പലയിടത്തും ശുശ്രൂഷിക്കാൻ പോകാൻ ഇടയാകുന്നുണ്ട്. கடந்த 2-3 வருடங்களாக தமிழகத்திலே பல இடங்களுக்கு கடந்து சென்று விதமான ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். അപ്പോൾ ഞാൻ ചിന്തിച്ചു ഈ തമിഴൊന്ന് പഠിച്ചാൽ കൊള്ളാമെന്നൊരു ആഗ്രഹം ഉണ്ടായി. அப்பொழுது நான் நினைத்தேன் இந்த தமிழை சற்று சரியாக கற்றுக்கொண்டால் என்ன நான் நினைத்தேன். അങ്ങനെ ഒരു മാസം തമിഴ് പഠിക്കാൻ പോയി. அப்படி ஒரு மாதம் தமிழ் கற்றுக்கொள்ள நான் சென்றேன். പക്ഷേ ഭയങ്കര പാടാണ്. ஆனால் ரொம்ப கஷ்டமா எனக்கு இருந்தது. സംസാരിച്ച് പറയുന്നതൊക്കെ മനസ്സിലാവും, പക്ഷേ ഇത് അങ്ങോട്ട് തിരിച്ചു പറയാനായിട്ട് ശരിയായിട്ടുള്ള തമിഴ് അറിയണമല്ലോ, അതുകൊണ്ട് ബുദ്ധിമുട്ടായിട്ട് തോന്നി. யாராவது என்னிடத்திலே பேசினால் அவர் என்னதென்று என்னால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் திரும்பி அவரிடத்திலே பதில் சொல்வதற்கு நான் கடினமாய் அதை உணர்ந்தேன். പക്ഷെ എന്നാലും നിങ്ങളെയൊക്കെ കാണുമ്പോൾ വളരെ സന്തോഷം തോന്നുന്നു. ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியுடையவனாய் நான் காணப்படுகிறேன். ഈ നാളുകളിൽ ദൈവവചനം കേൾക്കാനുള്ള താല്പര്യം സാധാരണ കുറഞ്ഞു വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்தை இவ்விதமாக கேட்பதற்கான ஆவல் சாதாரணமாக அது தணிந்து வருகிறது. പക്ഷെ ഇവിടെ പല പ്രായക്കാരായിട്ടുള്ളവർ നേരത്തെ വന്ന് ദൈവവചനം കേൾക്കാനായിട്ട് ഇരിക്കുന്നത് കാണുമ്പോൾ വളരെ സന്തോഷം തോന്നും. ஆனால் எந்த விதமான வயது வித்தியாசம் இல்லாமல் பலதரப்பட்ட வயதுடையவர்கள் இங்கே வந்து தேவனுடைய வார்த்தை கேட்க ஆவலோடு நிற்பதை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். തീർച്ചയായിട്ടും ദൈവം നിങ്ങളെല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. நிச்சயமாக தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. നമുക്ക് വേദപുസ്തകത്തിലെ വളരെ എല്ലാവർക്കും സുപരിചിതമായ ഒരു ഭാഗത്തേക്ക് ഞാൻ നിങ്ങളെ കൊണ്ടുപോവുകയാണ്. வேதாகமத்திலே நாம் யாவருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு பகுதிக்கு நேராய் உங்களை அழைத்து செல்கிறேன். അതിൽ നിന്നുകൊണ്ട് നമ്മുടെ എല്ലാവരുടെയും ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ അത്യാവശ്യം അറിഞ്ഞിരിക്കേണ്ട കാര്യങ്ങളാണ് പറയുന്നത്. அதிலிருந்து நாம் யாவரும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவசியமாக அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். വേദപുസ്തകത്തിൽ അനേക കുടുംബങ്ങളെ കാണുന്നുണ്ട്. வேதாகமத்திலே பற்பல குடும்பங்களை குறித்து பார்க்கிறோம். എന്നാൽ ഞാൻ ഒരു ഭവനത്തിലേക്ക് നിങ്ങൾ എല്ലാവരെയും കൊണ്ടുപോകുന്നു. ஆனால் உங்கள் யாவரையும் ஒரு குடும்பத்துக்கு நேராய் அழைத்து செல்கிறேன். ആ വീട്ടിൽ യേശു കർത്താവ് പല പ്രാവശ്യം പോയിട്ടുള്ള ഒരു വീടാണ്. அந்த வீட்டுக்கு இயேசு ஆண்டவர் பலமுறை கடந்து சென்றிருக்கிறார். അത് ഏത് വീടായിരിക്കും? அது எந்த வீடாய் இருக்கும்? മാർത്ത മറിയ ലാസറിന്റെ വീട്. മാർത്ത മറിയാൽ ലാസർ என்பவருடைய വീട്. നമ്മൾ പലപ്പോഴും ആ വീട്ടിൽ പോയിട്ടുണ്ട്. നാം പല നിലമകളിൽ அந்த വീட்டுக்கு പോയിരിக்கிறோம். പക്ഷേ ആ വീട്ടിലുള്ള 3 പേരുടെയും സ്വഭാവം വ്യത്യസ്തമായിരുന്നു. ஆனால் அந்த வீட்டில் இருந்த 3 நபர்களுடைய குணாதிசயமும் குணநலனும் வித்தியாசமாயிருந்தது. ഈ 3 സ്വഭാവക്കാരും ഈ യോഗം കേൾക്കാൻ വന്നിട്ടുണ്ട്. இந்த 3 சுபாவத்தை உடையவர்களும் இந்த இடத்திலும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். അപ്പൊ ഇതിൽ ഏത് സ്വഭാവക്കാരനാണ് ഞാനെന്ന് ദൈവസന്നിധിയിൽ ഇന്ന് ചിന്തിക്കാനും ഇടയാകണം. அப்பொழுது இந்த நிலைமைகளில் இந்த 3 சுபாவத்திலே நான் எந்த சுபாவத்தை பெற்றவன் என்று நம்மளை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். സാധാരണ ബൈബിൾ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ சாதாரணமாக வேதத்தை நாம் வாசிக்கும் போது ഈ നെഗറ്റീവ് ആയിട്ടുള്ള ആളുകളുടെ കഥകൾ നമ്മൾ കേൾക്കാറുണ്ട്. എതിർമறையான ഉള്ള போதனை வரக்கூடிய கதைகளை நன்கு உற்று பார்ப்போம். ഈ പത്രോസ് എന്ന് കേൾക്കുമ്പോൾ പെട്ടെന്ന് നമ്മുടെ മനസ്സിൽ വരുന്നത് എന്താണ്? பேதுரு என்று கேட்கும்போது அவசரமாக நமது மனதிலே வருகிற காரியம் என்ன? മറുതലിക്കുന്ന ആള്, மறுதலிக்கிறவன் பேதுரு. ഇനി മാർത്ത എന്ന് കേട്ടാലോ? மார்த்தான்னு கேட்ட நமக்கு என்ன நினைப்பு வரும்? பற்பல வேலையை செய்கிறவன். വെരി ഗുഡ്. അപ്പൊ നിങ്ങൾ ഞങ്ങളെ പോലെ കേരളക്കാരെ പോലെ തന്നെ. நீங்களும் கேரளக்காரங்களே மாதிரி தான் இருக்கிறீங்க, அப்படியே இருக்கிறீங்க. ഇനി ആദം എന്ന് കേട്ടാലോ? ஆதாம்னு கேட்ட என்ன நினைப்பு வரும்?
അനുസരണക്കേട് കാണിച്ച ആള്. கீழ்ப்படியாதவன்கிற நினைப்பு வரும். யோனேன்னு கேட்டாலோ, யோனாவன்னு கேட்டா என்ன நினைப்பு வரும்? அது அவனும் கீழ்ப்படியாதவன் தான். അപ്പോ ചില പേരുകൾ കേൾക്കുമ്പോൾ അവരുടെ സ്വഭാവം നമുക്ക് പെട്ടെന്ന് ഓർമ്മ വരും. சில பேரை கேட்கும்போது அவருடைய சுபாவம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். പക്ഷേ മിക്കവാറും ബൈബിളിൽ എല്ലാ ഈ നെഗറ്റീവ് സ്വഭാവങ്ങൾ ഉണ്ടെന്ന് നമ്മൾ ചിന്തിക്കുന്നവരിലും നല്ല പോസിറ്റീവ് സ്വഭാവങ്ങളുണ്ട്. ஆனால் வேதாகமத்திலே பல எதிர்மறையான சுபாவம் உடையவர்கள் என்று நாம் நினைக்கிறவர்கள் அநேகரும் நல்ல நேர்மறையான சுபாவம் உள்ளவர்கள் தான். നമുക്ക് യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 12-ാമത്തെ അധ്യായം, யோவான் எழுதின நற்செய்தி 12வது அதிகாரத்தை பார்ப்போம். അതിൽ 1-ാമത്തെ വാക്യം, அதனுடைய 1வது வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். യേശു കർത്താവ് ലാസർ, മാർത്ത, മറിയ ഇവരുടെ വീട്ടിലേക്ക് വരികയാണ്. இயேசு ஆண்டவர் மார்த்தா, லாசரு, மரியாள் என்பவருடைய வீட்டிற்கு கடந்து வருகிறார். അവിടെ വരുമ്പോൾ പ്രത്യേകം എടുത്തു പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. அங்கே வரும்பொழுது பிரத்யேகமாக எடுத்து சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. വീണ്ടും വായിക്കാം, மீண்டுமாக அதை வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். വീണ്ടും அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். യേശു കർത്താവിന് വേണ്ടി വിരുന്നൊരുക്കിയ ഒരു കുടുംബം, இயேசு ஆண்டவருக்காக விருந்து ஆயத்தப்படுத்தின ஒரு குடும்பம், യേശുവും ശിഷ്യന്മാരും ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വരുമല്ലോ എന്ന സന്തോഷത്തോടെ ഇരിക്കുന്ന ഒരു കുടുംബം, இயேசுவும் சீடரும் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்களே என்று மிக்க மகிழ்ச்சியுடன் இருந்த ஒரு குடும்பம். ഞാൻ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഈ ചോദ്യങ്ങൾ ചോദിക്കുന്ന ഒരാളാണ്. நான் இடையிடையில கேள்வி கேட்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கிறது. അപ്പൊ ഈ വീട്ടിൽ വിരുന്നിന് വന്നവർ മൊത്തം എത്ര പേര് കാണുമായിരിക്കും? ഒരു ഉദ്ദേശം, தோராயமாக அந்த குடும்பத்திலே விருந்துக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? நீங்கள் சற்று சொல்லுங்கள். 15 പേര്. 15 பேர் என்று சொல்கிறார் ஒருவர். அதுக்கு மேலே அதற்கு மேலே என்று பதில் வருகிறது. ഒരു 12 ശിഷ്യന്മാര് കാണും. 12 சீடர்கள் எப்படி இருப்பார்கள்? பின்பு മാർത്താൽ, മറിയാൾ, ലാസരു, യേശു ഉണ്ട്, യേശു இருக்கிறார். പിന്നെ ലാസറും കൂടെ കഴിക്കാനിരിക്കുന്നുണ്ട്. லாசரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறார். മാർത്ത വിളമ്പാൻ നിൽക്കുകയാണ്. மார்த்தாள் பணிவிடை செய்ய இருக்கிறார். വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യം ഇന്ന് ദൈവം നമ്മോട് സംസാരിക്കാൻ ഇടയാകണം. மிக முக்கியமான காரியம் இதன் மூலமாக தேவன் நம்மோடு பேச வேண்டும். ഇവർ 3 പേരും ഒരുമിച്ച് യേശുവിനെ ആ വീട്ടിലേക്ക് ക്ഷണിച്ചു. இந்த 3 பேரும் ஒருமித்து இயேசுவை அந்த வீட்டுக்குள்ளாக அழைத்தார்கள். മാർത്തയെ കുറിച്ച് അവിടെ ഒറ്റ വാക്യം മാത്രമേ ദൈവാത്മാവ് എഴുതി വച്ചിട്ടുള്ളൂ. மார்த்தாளை குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். എന്താണ് அது? മാർത്തയോ ശുശ്രൂഷ ചെയ്തു പോന്നു, மார்த்தாளோ பணிவிடை செய்து வந்தாள். മാർത്തയെ കുറിച്ച് വേറെ ഒന്നും വായിക്കുന്നില്ല. மார்த்தாளை குறித்து வேறொன்றையும் நாம் வாசிப்பதில்லை. മാർത്ത ശുശ്രൂഷ ചെയ്തുകൊണ്ടേയിരുന്നു. மார்த்தாள் எப்பொழுதுமே பணிவிடை செய்து கொண்டே இருந்தாள். 12-ലധികം വരുന്ന ആളുകൾക്ക് മാർത്ത ശുശ്രൂഷ ചെയ്തുകൊണ്ടേയിരുന്നു. 12க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணிவிடை தொடர்ந்து மார்த்தாள் செய்து வந்தாள். ഇവർ ഒരുമിച്ചാണ് യേശുവിനെയും ശിഷ്യന്മാരെയും ക്ഷണിച്ചത്. இவர்கள் ஒருமித்து அவர்கள் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் அழைத்தார்கள் விருந்திற்கு. പക്ഷെ ഇവിടെ ശുശ്രൂഷ ചെയ്തത് ആരാണ്? ஆனால் அங்கே பணிவிடை செய்தது யார்? മാർത്താൾ മാത്രമേ. ഇനി ഇതേ മാർത്തയെ വേറൊരിടത്ത് നമ്മൾ കാണുന്നുണ്ട്. ഇതേ മാർത്താളെ വേറൊരിടത്തിലെ നാം பார்க்கிறோம். അതാണ് ഞാൻ പേര് ചോദിച്ച ഉടനെ നിങ്ങൾ പറഞ്ഞത് മാർത്തയുടെ ചില നെഗറ്റീവ് സ്വഭാവങ്ങൾ. ஆகவே தான் நான் பெயர் கேட்ட பொழுது மார்த்தாளுடைய சில எதிர்மறையான பண்புகளை, சுபாவங்களை நீங்கள் கூறினீர்கள். അപ്പോൾ അവിടെ കൂടെ നമുക്കൊന്ന് പോവാം. அங்கே நாம் சற்று கடந்து செல்வோம். ലൂക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം 10-ാമത്തെ അധ്യായം, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 38-ാമത്തെ വാക്യം, 38வது வசனம். 42 വരെയുള്ള വാക്യങ്ങളുണ്ട്. നമുക്ക് പതുക്കെ വായിച്ചു കേൾക്കാം. 42 വരെയുള്ള വസനങ്ങൾ ഉണ്ട്. നാം அதை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் അവർ ഒരു ഗ്രാമത്തിൽ പ്രവേശിച്ചാർ. ഇനി ശ്രദ്ധിച്ച് കേട്ടോണം. നേരത്തെ വായിച്ചതിൽ നിന്നും അല്പം ഒരു വ്യത്യാസം ഇതിനകത്തുണ്ട്. ചോദ്യങ്ങൾ വരും, ശ്രദ്ധിച്ച് കേട്ടോണം. இதை நீங்கள் சற்று கவனமாக கேட்க வேண்டும். இதற்கு முன்னர் வாசித்ததற்கு போல் அல்லாமல் சற்று வித்தியாசமாக காரியங்கள் வரும். நீங்கள் அதை கவனமாய் பார்க்க வேண்டும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ഇവിടെ വളരെ ശ്രദ്ധിക്കുക. இங்கே மிகவும் கவனமாய் பாருங்கள். ഇവിടെയും യേശു കർത്താവ് ആ വീട്ടിലോട്ട് വരികയാണ്. இங்கேயும் യേശു ആണ്ടവർ அந்த வீட்டிற்கு வருகிறார். ആരാണ് സ്വീകരിച്ചത്? இங்கே யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? മാർത്ത.
മാർത്താൾ. നമ്മൾ നേരത്തെ വായിച്ച ഭാഗത്ത് ആരാണ് യേശു കർത്താവിനെ സ്വീകരിച്ചത്? முதல்ல ஒரு பாகத்திலே நாம் என்ன வாசித்தோம்? யார் அவரை ஏற்றுக்கொண்டார்கள்? അവർ അവനെ കൈക്കൊണ്ടു. அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ഇവിടെ ദൈവാത്മാവ് എഴുതി വെച്ചിരിക്കുകയാണ്, മാർത്ത സ്വീകരിച്ചു. இங்கே தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டாள். മാർത്ത വീട്ടിൽ വിളിച്ചിരുത്തി. மார்த்தாள் அவரை வீட்டுக்குள் வரவழைத்து உட்கார வைத்தார். യേശു കർത്താവിന് സന്തോഷമായി. இயேசு ஆண்டவருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. ശിഷ്യന്മാരവിടെ ഉണ്ട് എന്ന് സൂചന ഇല്ലതാനും. சீஷர்கள் அங்கே இருந்தார்கள் என்று அங்கு குறிப்பு இல்லை. അപ്പൊ യേശു കർത്താവ് മാത്രമായിരിക്കാം വന്നത്. அப்பொழுது இயேசு ஆண்டவர் மட்டுமாக ஒருவேளை வந்திருப்பாரோ? മാർത്ത യേശു കർത്താവിനെ സ്വീകരിച്ചു. மார்த்தாள் இயேசு ஆண்டவரை வரவேற்றாள். ഇത് ഇത്രയും മനസ്സിൽ വെച്ചിട്ട് വീണ്ടും വായിച്ചോ. இதை இப்படியே மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதை வாசியுங்கள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ഇവിടെ മാർത്തയെ കുറിച്ച് ധാരാളം കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. இங்கே மார்த்தாளை குறித்து அதிகமான காரியங்களை பார்க்கிறோம். മാർത്ത യേശു കർത്താവിനെ സ്വീകരിച്ചു. மார்த்தாள் இயேசு ஆண்டவரை வரவேற்றார். മറിയയും യേശു കർത്താവ് സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. மரியாளும் இயேசு ஆண்டவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். മാർത്ത യേശുവിന് കൊടുക്കുന്ന കാര്യത്തെക്കുറിച്ച് ഇങ്ങനെ ചിന്തിച്ച് ആകുലപ്പെട്ട് വർക്ക് ചെയ്യുകയാണ്. மார்த்தாள் இயேசு ஆண்டவருக்கு என்னவெல்லாம் கொடுக்கலாம் என்று சிந்தித்து அதை எப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாய் பிரயாசப்படுகிறாள். ഒരാളെ വന്നുള്ളൂ വീട്ടിൽ, അല്ലേ? அங்கே ஒருவர் தான் வந்தார் வீட்டுக்கு. മാർത്ത എന്തുകൊണ്ടായിരിക്കും യേശു കർത്താവിന്റെ അടുക്കൽ വന്ന് പിറുപിറുത്തത്? ஏன் மார்த்தாள் இயேசு ஆண்டவரிடத்திலே வந்து அவள் முறுமுறுக்கிறவளாய் காணப்பட்டாள்? മറിയ ഒന്നും ചെയ്യാതിരിക്കുന്നു. மரியாள் ஒண்ணுமே செய்யாம அப்படியே இருக்கிறாளே. வேற என்ன? നമ്മുടെ എല്ലാവരുടെയും സ്വഭാവത്തിൽ ഈ ഉള്ളിൽ നിന്നുള്ള ചിലത് ചില സമയങ്ങളിൽ പുറത്തോട്ട് വരും. நம்ம எல்லாருடைய சுபாவங்களில் நமக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அது அப்படி டபக் டபக் என்று அது முன்னால் வரும். അത് വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു ശബ്ദമാണ്, ഡബക് ഡബക്. അതുകൂടെ ചേരുമ്പോഴാണ് കൃത്യമാകുന്നത്. അത് ചേരുമ്പോഴാണ് അത് മിகவும் തെളിവായി വരുന്നത്. കാരണം ഇവിടെ മാർത്തയ്ക്ക് യേശുവിനോട് പ്രശ്നമൊന്നുമില്ല. இங்கே மார்த்தாளுக்கு இயேசுவிடத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. പക്ഷെ മാർത്ത വന്ന് യേശുവിനോടാണ് പറയുന്നത്. ஆனால் மார்த்தாள் வந்து இயேசுவிடத்தில் தான் சொல்கிறாள். ഇവിടെ ഒരു ഈ സ്ത്രീകളുടെ സൈക്കോളജിയായിട്ടൊരു ബന്ധമുണ്ട് ഇതിനകത്ത്. இங்கே பெண்களுடைய மனநிலை குறித்து ஒரு சைக்காலஜி இருக்கிறது. അവരെല്ലാം നേരിട്ട് പറയത്തില്ല, വളച്ചു ചുറ്റിയേ പറയത്തുള്ളൂ. அவள் நேரடியாக அதையும் சொல்ல மாட்டார்கள், சுத்தி வளைச்சு தான் பேசுவார்கள். ഇവിടെ മാർത്തയ്ക്ക് പ്രശ്നം യേശുവിനോടല്ല. இங்கே மார்த்தாளுக்கு பிரச்சனை இயேசுவோடு அல்ல. ഞാൻ ഇവിടെ കിടന്ന് കഷ്ടപ്പെടുന്നു, நான் இங்க படாத பாடுபடுகிறேன். അവിടെ മറിയ ഇരുന്ന്, அங்கே மரியா சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். അങ്ങനെ ഇപ്പൊ അവിടെ ഇരിക്കണ്ട, அப்படி அவ அங்க உட்கார வேண்டாம், ഇങ്ങോട്ട് പറഞ്ഞുവിട്, இங்கே அவரை சொல்லிவிடும். ഇതാണ് അവിടുത്തെ പ്രശ്നം. அங்க இருக்கிற பிரச்சனை இதுதான். നമ്മുടെ ഒക്കെ ജീവിതത്തിൽ ഇതുപോലെ ചിലത് ഇങ്ങനെ പുറത്തോട്ട് വരും. ஆகவே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுபோல சில காரியங்கள் அப்பப்பொழுது பொங்கி வரும். ഇവിടെ യഥാർത്ഥത്തിൽ യേശു കർത്താവിന് ഭക്ഷണം കൊടുക്കുന്നതല്ല ഇവിടത്തെ മാർത്തയുടെ പ്രശ്നം. இங்கே மார்த்தாளுடைய பிரச்சனை இயேசு ஆண்டவருக்கு விருந்து கொடுப்பது அல்ல. മാർത്തയാണ് യേശുവിനെ സ്വീകരിച്ചത്. மார்த்தாள் தான் இயேசுவை வரவேற்றார். സ്വീകരിച്ച ആൾക്കറിയാം മിക്കവാറും എന്താണ് കൊടുക്കേണ്ടതെന്ന്. ஏற்றுக்கொண்டவருக்கு தெரியும் இயேசுவுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நன்கு தெரியும். ഇതിപ്പോ പറയാതെയാണ് വന്നിരുന്നെങ്കിൽ ശരിയാണ്, പറയാതെ വന്നു അറിയത്തില്ല എന്ത് കൊടുക്കണം. சொல்லாமல் வந்திருந்தால் ஒருவேளை என்ன கொடுப்பது தெரியாதுன்னு திகைத்திருப்பார். ഇത് വിളിച്ചു വരുത്തിയതാണ്. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவரை அந்த விருந்திற்கு அழைக்கிறார்கள். പ്രത്യേകിച്ച് യഹൂദ സ്ത്രീകൾ പാചകത്തിൽ വളരെ നിപുണരാണ്. குறிப்பாக யூத ஸ்திரீகள் சமையல் காரியங்களை மிகுந்த வல்லுநர்கள்.
മണിക്കൂറുകൾ കൊണ്ട് ഭക്ഷണം വെച്ചു കൊടുക്കാനുള്ള കഴിവുള്ളവരാണിവർ. நிமிடங்களுக்குள்ள ஆகாரம் உண்டு பண்ணக்கூடிய திறமை பெற்றவர்கள். ഒരാളെ വീട്ടിൽ വന്നുള്ളൂ, ஒருத்தர் தான் வீட்டுக்கு வந்திருக்கா. ഒരാൾക്ക് കൊടുക്കുന്നതിൽ ഈ മാർത്ത വിഷമപ്പെടേണ്ട കാര്യമേ ഇല്ല. ഒരാൾക്ക് ഉണവ് കൊടുക്കുന്നതിലെ മാർത്താൽ എന്ത് വിധமான കഷ്ടപ്പെടാൻ വേണ്ടി അവസ്ഥയും ഇല്ല. പക്ഷെ എന്താണ് മാർത്തയുടെ സ്വഭാവത്തിന്റെ പ്രശ്നം? ஆனால் மார்த்தாளுடைய சுபாவத்திலே இருக்கிற பிரச்சனை என்ன? ഇത് നമ്മളൊന്ന് പഠിക്കുമ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിലൂടെ നമ്മൾ ഇന്ന് രാത്രി കടന്നു പോകേണ്ടതുണ്ട്. இதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ഇവിടെ ഇതാ ദൈവത്തിനെതിരെയാണ് പിറുപിറുക്കുന്നത്. இங்கே தேவனுக்கு விரோதமாய் அவள் முறுமுறுக்கிறாள். എന്നാൽ ആ പിറുപിറുപ്പ് യേശു കർത്താവിന്റെ അടുക്കൽ എത്തുകയാണ്. ஆனால் அந்த முறுமுறுப்பு இயேசு ஆண்டவர் அண்டை செல்கிறது. ഈ സ്ത്രീ പറയുകയാണ്, இந்த ஸ்திரீ சொல்கிறாள், കർത്താവേ നിനക്കിതിൽ വിചാരമൊന്നും ഇല്ലേ? ஆண்டவரே நீ உமக்கு இதை குறித்தொன்றும் கவலை இல்லையா? യേശു കർത്താവ് എന്ത് മറുപടിയാ പറഞ്ഞത്? இயேசு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார்? വായിച്ചോടത്ത് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത് தொடர்ந்து வாசிப்போம். அவளுக்கு மார்த்தாளோ இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். വളരെ ശ്രദ്ധിക്കണം. ഇവിടെ மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். യേശു കർത്താവ് മാർത്തയോട് പറയണം, മാർത്തേ മാർത്തേ നീ പലതിനെ ചൊല്ലി വിചാരപ്പെട്ടിരിക്കുകയാണ്. இங்கே இயேசு ஆண்டவர் மார்த்தாளிலே சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே நீ பற்பல காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குகிறாய். മാർത്ത എന്തൊക്കെ കാര്യങ്ങളായിരിക്കും വിചാരപ്പെട്ടത്? மார்த்தாள் என்னவெல்லாம் காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பாள்? ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യത്തിൽ വിചാരപ്പെടുന്ന മാർത്ത, தேவனுடைய சமூகத்திலே கவலைப்படுகிற மார்த்தாள். യേശു കർത്താവ് ആ വീട്ടിലുണ്ട്, എന്നിട്ടും വിചാരപ്പെടുകയാണ്. இயேசு ஆண்டவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், எப்பொழுதும் அவர் கவலைப்படுகிறவளாய் காணப்படுகிறார். നമുക്കും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടായിട്ട് നമ്മൾ വിചാരപ്പെടുന്നില്ലേ? നമുക്കും യേശു ആണ്ടവൻ നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ നാം കവലയുള്ളവളായി കാണപ്പെടുகிறோம் அல்லவா? യേശുവിന്റെ വചനം അവിടെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്, എന്നിട്ടും വിചാരപ്പെടുകയാണ്. യേശുവിന്റെ വാർത്ത അങ്ങേ சொல்லப்படுகிறது, அதை கேட்டும் அவளை கவலை கொண்டவளாய் அவள் இருக்கிறார். പ്രിയ സഹോദരങ്ങളെ, നമ്മൾ ദൈവ സാന്നിധ്യം ഉള്ളവരാണ്. പ്രിയമാവളെ ദേവനുடைய സഹോദരങ്ങളെ, നാം யாவரும் தேவ சாநித்தியத்தை உணர்ந்தவளாய் இருக்கின்றோம். നമ്മൾ യേശു കർത്താവിന്റെ വചനം കേൾക്കുന്നവരാണ്. നാം യേശു ആണ്ടവൻ വാർത്തകളെ കേൾக்கிறோம். നമ്മൾ യേശു കർത്താവിനെ ഹൃദയത്തിൽ സ്വീകരിച്ചവരാണ്. നാം യേശു ആണ്ടവരെ ഉള്ളത്തിൽ ഏറ്റുകൊണ്ടവர்கள். എന്നിട്ടും നമ്മൾ വിചാരപ്പെടുകയാണെങ്കിൽ അത് പാപമായിട്ടാണ് ദൈവം കണക്കാക്കുന്നത്. നാം കവലപ്പെട്ടാൽ അത് പാപമാകத்தான் தேவன் அதை பார்க்கிறார். നമ്മൾ വിചാരപ്പെടരുതെന്ന് തന്നെ ബൈബിളിൽ വാക്യമുണ്ട്. നാം കവലപ്പെടக்கூடாது என்றே വേദത്തിലെ വചനം இருக்கிறது. നമ്മൾ വിചാരപ്പെടുന്നവരല്ലേ? നാം കവലപ്പെടുகிறவர்கள்தானே? ഒന്നിനെ കുറിച്ചും വിചാരപ്പെടരുതെന്നാണ് വാക്യം. വേദവചനം சொல்லுது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். പക്ഷെ നമ്മുടെയൊക്കെ ഇരിപ്പ് കണ്ടാൽ അറിയാം. ஆனா நாம் உட்கார்ந்து இருக்கிற அந்த தோரணையை பார்த்தாலே அறிந்து கொள்ள முடிகிறது. പ്രത്യേകിച്ച് വിശ്വാസികളുടെ മുഖം, குறிப்பாக விசுவாசிகளுடைய முகம். കല്യാണത്തിന് പോയാലും മരണ വീട്ടിലിരിക്കുന്ന പോലെ ഇരിക്കും. கல்யாண வீட்டுக்கு போனாலும் துக்க வீட்டுக்கு போனது மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. എപ്പ കിട്ടുമോ എന്തോ ഭക്ഷണം, எப்பத்தான் சாப்பாடு வருமோன்னு பார்த்த மாதிரி. ഇനി വന്നാലും അത് പെട്ടെന്ന് തീർന്നെങ്ങാനും പോകുമോ? அது வந்து சாப்பாடு எல்லாம் அணிஞ்சு தீர்ந்து போயிருமா? നമ്മുടെ ഹൃദയം പലതിനെ ചൊല്ലി വിചാരപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുക. നമ്മുടെ ഹൃദയമാണ് പർപ്പല കാര്യങ്ങളെ കുറിച്ച് കവലയുற்று കലകുகிறது. ഇവിടെ എന്താ യേശു കർത്താവ് പറയുന്നത്? ഇங்கே യേശു ആண்டவர் என்ன சொல்கிறார்? കർത്താവ് പറയുകയാണ്, മാർത്തേ നീ പലതിനെ ചൊല്ലി വിചാരപ്പെടുന്നു. ആണ്ടവർ சொன்னார், മാർത്താളേ നീ പർപ്പല കാര്യങ്ങളെ കുറിച്ച് കവലപ്പെട്ട് കലകുகிறாய். നിന്റെ മനസ്സ് എനിക്ക് കാണാൻ സാധിക്കും. ഉன்னுடைய மனதை என்னால் பார்க்க முடிகிறது. അപ്പൊ മാർത്തയുടെ മനസ്സിന്റെ കലക്കം എന്താണെന്ന് നിങ്ങൾക്ക് അറിയാമോ? எப்பொழுது மார்த்தாளுடைய மனதுடைய கலக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா? മാർത്ത ചിന്തിക്കും, മിക്കവാറും ഞാനിങ്ങനെ ചിന്തിക്കുകയാണ്, மார்த்தாள் இப்படித்தான் நினைத்திருப்பான்னு நான் இப்ப நினைக்கிறேன். ഞാനാണ് വിളിച്ചു വരുത്തിയത്, நான் தான் இயேசு ஆண்டவரை வரவேற்றேன் இந்த இடத்துக்கு. എന്നിട്ട് യേശു കർത്താവിൽ നിന്ന് കിട്ടുന്നതല്ല ഇപ്പൊ ആരാണ് കൊണ്ടുപോകുന്നത്? ஆனால் இயேசு ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் யார் இப்பொழுது வாங்கி கொண்டு போகிறார்? മാർത്ത, മറിയ. அந்த மரியாள். ഞാനിവിടെ അടുക്കളയിൽ കടന്ന് കഷ്ടപ്പെടണം. நான் இந்த அடுக்கலையிலே இப்பொழுது நான் கஷ்டப்பட வேண்டும். വചനം മുഴുവൻ മറ്റേ ആൾ കൊണ്ടുപോകുന്നു. வசனத்தை முழுவதும் மற்றவர்கள் கொண்டு போகிறார்கள். അങ്ങനെ ഇപ്പൊ കൊണ്ടുപോകണ്ട, அப்படி இப்ப கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. എന്റെ അടുത്തോട്ട് വിട. எங்கிட்ட வரட்டும். മറ്റൊരാൾ വചനം കേൾക്കുന്നതിന് തടസ്സമാകുകയാണ് നമ്മുടെ ആകുല ചിന്ത. மற்றவர்கள் வசனம் கேட்பதற்கு தடையாக நாம் கவலைப்படுகிற கவலை காணப்படுகிறது. നമ്മൾ ആകുല ചിന്തപ്പെടുന്നു, മറ്റൊരാളുടെ വചന കേൾവി തടസ്സപ്പെടുന്നു. நாம் கவலை கொள்கிறோம், மற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்க தடையாகி போகிறது.
ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്ന ഒരാളെ എഴുന്നേൽപ്പിക്കാനുള്ള ഈ മാർത്തയുടെ ആഗ്രഹത്തിന്റെ പിന്നില് ആ ഒരു സ്പിരിറ്റ് നോക്കിയേ. தேவ சமூகத்திலே ஆவலாய் கமர்ந்திருக்கும் ஒரு நபருடைய அவரை தடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்த்தாளுக்கு இருக்கக்கூடிய അവലமான அந்த சுபாவத்தை பாருங்கள். പ്രിയ സഹോദരങ്ങളെ, ദൈവസന്നിധിയിൽ മറ്റുള്ളവരെ കൊണ്ടുവരണം. അതാണ് ദൈവം നമ്മളിൽ നിന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നത്. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துக்கு மற்றவர்களை வரவழைக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். മറ്റുള്ളവർ ദൈവസന്നിധിയിൽ വന്നിരിക്കുമ്പോൾ അത് കണ്ട് സന്തോഷിക്കേണ്ടവരാണ് നമ്മൾ. தேவ சமூகத்திலே மற்றவர்கள் வந்து அமரும் பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி பெற வேண்டியவர்கள் தான் நாம். മറ്റുള്ളവർ ദൈവസന്നിധിയിൽ വരുന്നതിന് ഞാൻ എന്തെല്ലാം ചെലവിടണോ, എന്തെല്ലാം ചെയ്യണോ, അതിന് തയ്യാറായിരിക്കണം നമ്മൾ. நாம் தேவ சமூகத்திலே மற்றவர்கள் வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ അതെല്ലാം செய்ய തയ്യാർ നിലയിലേ നാം இருக்க வேண்டும். കഴിഞ്ഞ ദിവസങ്ങളായിട്ട് ഇവിടെ ഇങ്ങനെ ഒരു യോഗം നടക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് നിങ്ങൾ അനേകർ തയ്യാറെടുത്തു. വളരെ നല്ല കാര്യമാണത്. இப்படியாப்பட்ட கூட்டம் இந்த இடத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களில் பலர் அநேக பிரயாசங்களை எடுத்து இதை இந்த காரியத்தை செய்தீர்கள். அது மிக்க நல்லது. സ്വർഗത്തിലെ ദൈവം അത് കാണുന്നുണ്ട്. பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார். പക്ഷേ ഇവിടെ ഇതാ മാർത്ത. ஆனாலே பாருங்கள், ഇங்கே ഒരു മാർത്ത ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്ന മറിയയെ എങ്ങനെയെങ്കിലും തടസ്സപ്പെടുത്താൻ ശ്രമിക്കുന്ന ആ മനോഭാവം. தேவசமூகத்திலே இருக்கக்கூடியதான மரியாளை எப்படியாவது தடை பண்ண வேண்டும் என்று பார்க்கிற அவல குணமுடைய இந்த மார்த்தாள். യേശു കർത്താവ് മാർത്തയോട് പറയാണ്, മാർത്തേ, மார்த்தாளை பார்த்து இயேசு ஆண்டவர் இப்படி சொன்னார், மார்த்தாளே, നിന്റെ മനസ്സ് എനിക്കറിയാം. உன் மனது எனக்கு தெரியும். നിന്റെ മനസ്സ് കലങ്ങിയിരിക്കുക. உன் மனது இப்பொழுது கலங்கி இருக்கிறது. പക്ഷെ നീ ചിന്തിക്കുന്ന എന്താണ്? ஆனால் நீ என்ன நினைக்கிறாய்? കർത്താവ് എന്നെ നോക്കുന്നു പോലും ഇല്ല. கர்த்தர் என்னை பார்ப்பது கூட இல்லை. ഞാൻ അവിടെ കിച്ചനകത്ത് ചൂടും കൊണ്ട് കഷ്ടപ്പെടുന്നു. நான் அந்த அடுக்கலையிலே புகையோடு சூடோடு கஷ்டப்பட்டு கலங்குகிறேன். കർത്താവ് ഇവിടെ താഴെ ഇരിക്കുന്ന മറിയെ നോക്കിക്കൊണ്ടാണ് ഇരിപ്പ്. இங்கே கீழே அமர்ந்திருக்கிற மரியாளை பார்த்தான் ஆண்டவருடைய உட்காருதல். നമ്മളുടെ അനേകരുടെ ചിന്ത ഇതുപോലെയാണ്. நாம் அனைவரும் இப்படித்தான் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ദൈവത്തെ മനുഷ്യനോട് താരതമ്യം ചെയ്യരുത്. தேவனை மனிதனோடு ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது. യേശു കർത്താവ് ഇവിടെയാണ് ഇരിക്കുന്നെങ്കിലും അടുത്ത റൂമിൽ ഇരിക്കുന്ന ആളുടെ മനസ്സറിയുന്നവനാണ് ദൈവം. இயேசு ஆண்டவர் இங்கே இருந்தாலும் உள்ளே இருக்கிற அவருடைய நிலையை உணர்ந்த ஒரு தெய்வம் தான். നടന്നു വരുന്ന യേശു കർത്താവ് മരത്തിന്റെ മുകളിലിരുന്ന സക്കായിയെ കണ്ട് പേര് പറഞ്ഞു വിളിച്ചവനാണ് ദൈവം. நடந்து வருகிற இயேசு ஆண்டவர் மரத்தின் மேலே உட்கார்ந்து இருக்கிற சகேயுவின் பெயர் சொல்லி அழைத்தவர் தான் அந்த இயேசு. ആരെവിടെ ഇരിക്കുന്നു, ഏത് മനോഭാവത്തോടെ ഇരിക്കുന്നു, അവരുടെ മനസ്സിൽ ഇപ്പോഴുള്ളത് എന്താണെന്ന് അറിയാൻ കഴിയുന്നവനാണ് ദൈവം. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஒவ்வொருடைய மனதையும் அறிந்தவர் தான் நமது ஆண்டவர் இயேசு. എന്നെ ദൈവം കാണുന്നില്ല, എന്നെ ദൈവം അറിയുന്നില്ല എന്നൊന്നും ആരും ചിന്തിച്ച് നിരാശപ്പെടണ്ട. என்னை யாரும் பார்ப்பதில்லை, என்னை யாருக்கும் தெரியாது என்று சொல்லி கவலைப்பட்டு யாரும் கலங்க வேண்டாம். ചിലപ്പോൾ ഭാര്യമാരെ ഇടയ്ക്ക് പറയും, അച്ചായൻ അല്ലെങ്കിൽ എന്റെ കഷ്ടപ്പാട് അറിയത്തില്ല. சில சமயங்களிலே மனைவிமார் சொல்வார்கள், என் வீட்டுக்காரருக்கு நான் படுற பாடு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ഉടനെ ദൈവം പറയും, ஆண்டவர் சொல்வார், ഞാൻ എല്ലാം കാണുന്നു. நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ദൈവമേ, അങ്ങനെ കാണുന്നുണ്ടല്ലോ, അത് മതി ആശ്വാസം. ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கிறீரே, அது எனக்கு போதும் என்று சொல்வோம். സഹോദരങ്ങളെ, നമ്മൾ ചെയ്യുന്നതും നമ്മൾ ദൈവത്തിന് വേണ്ടി ജീവിക്കുന്നതും മറ്റുള്ളവർ അറിയണം എന്നുള്ളതിന് വേണ്ടിയിട്ടല്ല. நாம் செய்வதும் நாம் செய்கிற பல காரியங்களும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ഞാൻ ദൈവത്തിന് വേണ്ടി പാടുന്നു, ഞാൻ ദൈവത്തിന് വേണ്ടി പറയുന്നു, ഞാൻ ദൈവത്തിന് വേണ്ടി കൊടുക്കുന്നു. நான் தேவனுக்காக பாடுகிறேன், நான் தேவனுக்காக செயல்படுகிறேன், நான் தேவனுக்காக கொடுக்கிறேன். മറ്റുള്ളവർ ഇതൊന്നും ഇത് കണ്ടിട്ടും ഒരു വാക്കെങ്കിലും എൻകറേജ് ചെയ്ത് പറഞ്ഞില്ലല്ലോ എന്ന് പറഞ്ഞ് ഇനി ആരും നിരാശപ്പെടരുത്. இதை பார்த்த மற்றவர்கள் ஒரு வார்த்தை கூட உற்சாகமாக சொல்லவில்லையே என்று சொல்லி கலங்க வேண்டாம். എൻ്റെ ഭർത്താവ് എൻ്റെ വീട്ടിൽ ഞാൻ ഇത്രയും ചെയ്തിട്ടും ഒരിക്കൽ പോലും ഒരു നല്ല വാക്ക് പറഞ്ഞില്ലല്ലോ എന്ന് സഹോദരിമാരെ ഇനി നിങ്ങൾ നിരാശപ്പെടും. என்னுடைய வீட்டுக்காரனா இத்தனை கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்கிறேனே, ஒரு நாள் கூட என் வீட்டுக்காரர் நல்லா செஞ்சான்னு சொல்லி உற்சாகப்படுத்தலைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ഭർത്താക്കന്മാരെ, രാവും വെയിലും കഷ്ടപ്പെട്ടിട്ടും ഒരിക്കൽ പോലും ഭാര്യ എന്നോട് അച്ചായൻ ഇതെല്ലാം ചെയ്യുന്നല്ലോ എന്ന് പറഞ്ഞില്ലല്ലോ എന്നിനി നിരാശപ്പെടണ്ട. கணவன்மார்களே, நான் வெயிலும் அந்த உஷ்ணத்திலும் வெளியே போய் வேலை செஞ்சு பாடுபடுகிறேனே, ஒரு நாள் கூட என் மனைவி உற்சாகப்படுத்தும் நிலைமையிலே நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தலை என்று கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். നമ്മുടെ മാനുഷികമായ ഒരു രീതിയാണ്, നമ്മൾ ആരെങ്കിലും എന്തെങ്കിലും പറയുമ്പോൾ നമ്മളന്ന് എൻകറേജ്ഡ് ആവും, സന്തോഷിക്കും. நாம் நம்முடைய மனதளவிலே நாம் வைத்திருக்கிற ஒரு காரியம், யாராவது நம்மை ஊக்குவித்தால் நாம் சந்தோஷத்திலே திளைப்போம். പക്ഷെ ഞാൻ എൻകറേജ്മെന്റിന്റെ മറ്റൊരു കാര്യം പറയാണ്, 2 കാശിട്ട വിധവയെ കണ്ട കർത്താവാണ് നമ്മുടെ കർത്താവ്. ஆனால் உற்சாகப்படுத்தும் நிலைமையிலே நான் ஒரு காரியத்தை இப்படி சொல்கிறேன்,
ஆண்டவருக்காக 2 காசுகள் போட்ட அந்த விதவையும் தேவன் உற்சாகப்படுத்தினார். അവിടെ അനേകര് പണം ഇട്ടു. அங்கே அநேகர் கொண்டு வந்து கொட்டினார். അവരുടെ പശ്ചാത്തലം ഒന്നും ദൈവാത്മാവ് എഴുതി വെച്ചിട്ടില്ല. அவருடைய பின்னணி யாவும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கவில்லை. 2 കാശിട്ട ആള് എങ്ങനെ ഇട്ടു, ആരാണ്, അയാളുടെ കുടുംബം എന്താണ്, അത് എഴുതി വെച്ചു. 2 காசு போட்டது யாரு, அவர் யாரு, அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அதை ஆவியானவர் எழுதி வைத்தார். വെറും 52 ദിവസം കൊണ്ട് നെഹമ്യാവ് പണിത ആ മതിലിന്റെ പ്രവൃത്തി ദൈവം എഴുതി വെച്ചു. 52 നാட்களோடு കട്ടി മുടിത്ത നെഹമ്യാവിന്റെ அந்த അലങ്കത്തെ കുറിച്ച് ദേവാവിയാനവർ എഴുതി வைத்தார். ഇന്ന് നമ്മളൊക്കെ നേരിടുന്ന ഒരു പ്രശ്നമാണ്, മറ്റുള്ളവരെങ്ങനെ എന്നെ ഒന്നും പറയുന്നില്ലല്ലോ, എന്നെ എൻകറേജ് ചെയ്യുന്നില്ലോ, അവർ കാണുന്നില്ലല്ലോ എന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ നിരാശപ്പെടരുത്. കർത്താവ് നമ്മളെ കാണുന്നുണ്ട്. നാം പല നിലമകളിലെ മற்றவர்கள் என்னை உற்சாகப்படுத்தவில்லை, நான் படுகிற பாடுகளை எல்லாம் பார்த்து ஆமோதமாக ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்று கலங்க வேண்டாம். தேவன் பார்க்கிறார், தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார். ഞാൻ പഠിക്കാൻ പോകുന്നു, പക്ഷേ ഒരു വാക്ക് പോലും പപ്പയും മമ്മി ഇതുവരെ നല്ലതെന്ന് പറഞ്ഞിട്ടില്ലല്ലോ, എപ്പോ നോക്കിയാലും വഴക്കല്ലേ പറയുന്നത്. എന്നിനി മക്കളെ നിങ്ങൾ നിരാശപ്പെടരുത്. பிள்ளைகளே, நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, நல்லா தானே படிச்சு, ஒரு நாள் கூட அப்பா அம்மா நல்லா படிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சொல்லி உற்சாகப்படுத்தவில்லைன்னு நீங்க கவலைப்பட. എല്ലാ മാതാപിതാക്കന്മാരോടും പറയണം, നമ്മൾ പഠിച്ച കാലമല്ല ഇന്നത്തെ കുട്ടികളുടെ കാലം. எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நாம் படித்த காலகட்டம் அல்ல இன்றைய நிலைமையிலே பிள்ளைகள் പഠിക്കുന്ന കാലഘട്ടം. നമ്മൾ പഠിച്ചതിനേക്കാൾ 100 മടങ്ങ് കാര്യങ്ങൾ നമ്മുടെ കുട്ടികൾ പഠിക്കേണ്ടതുണ്ട്. അവർ വളരെ മാനസികമായിട്ട് സംഘർഷത്തിലൂടെയാണ് കടന്നു പോകുന്നത്. நாம் படித்த காலகட்டத்தை காரணம் 100 மடங்கு அதிகமாக படிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இன்று பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். നമ്മളൊക്കെ പഠിച്ചില്ല തോറ്റില്ല എന്ന് പറഞ്ഞ ആരും നമ്മൾ അന്നത്തെ കാലത്ത് കളിയാക്കിയിട്ടില്ല. പക്ഷെ ഇന്നത്തെ കാലത്ത് ഒരാൾ തോറ്റുപോയാൽ അയാൾ നേരിടുന്ന മാനസിക സംഘർഷം ചെറുതല്ല. அந்த காலத்துல யாராவது ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆகி போன ஒரு கிளாஸ்ல தோற்று போனால் அதை பார்த்து கேலி பண்றவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் யாராவது தோல்வியுற்றால், அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து இகழ்ந்து பேசுகிறவங்க அநேகர் இருக்கிறார்கள். എൻ്റെ കൂടെ 10ാം ക്ലാസ്സിൽ പഠിച്ച ഒരു പയ്യൻ തോറ്റതിന് മുട്ടായും കൊടുത്ത് നടന്നു. என்னோட 10ஆவதுல ஒரு பையன் படிச்சான், அவன் ஃபெயில் ஆகி போயிட்டான். அவன் ஃபெயில் ஆகி போட்டேன்னு எல்லாருக்கும் கொண்டு போய் முட்டாய் கொடுத்தான். അപ്പൊ ഇവൻ മുട്ടായും കൊണ്ട് എൻ്റെ വീട്ടിലും വന്നു. அவன் முட்டாய் வச்சு எங்க வீட்டுக்கும் வந்தான். അപ്പൊ എൻ്റെ മമ്മി പറഞ്ഞു, എടാ നീ തോറ്റതല്ലേ, പിന്നെ എങ്ങനെ മുട്ടായി? அப்ப எங்க அம்மா சொன்ன, நீ தோத்து போனியா, அப்புறம் இன்னதுக்கு எதுக்கு முட்டாய்? അപ്പൊ ഇവൻ പറയുകയാണ്, அப்ப அவன் சொல்றான், ബെൻസിക്ക് ജയിച്ചു, பென்சிக் ஜெயிச்சிட்டாரு, അതുകൊണ്ട് ഇനി പഠിച്ച പഴയ ട്യൂഷൻ ക്ലാസ് ട്യൂട്ടോറിയൽ ഇനി കയറാൻ പറ്റത്തില്ല. ஆகவே பழைய அந்த டியூஷன் கிளாஸுக்கு நான் போக முடியாது. പക്ഷെ എനിക്ക് ഞാൻ തോറ്റതുകൊണ്ട് ഇനി പഴയ ട്യൂഷൻ ക്ലാസ്സിൽ പോകാം, അവിടുത്തെ മത്സരങ്ങളിൽ പങ്കെടുക്കാം, എനിക്ക് അവിടെ ജയിക്കാനും പറ്റും. அவர் ஜெயிச்சு போனாலும் அவர் மாறி போயிட்டாரு. ஆனா எனக்கு பழைய அந்த டியூஷன் டீச்சர்கிட்ட போகிறான், அங்க இருக்கிற போட்டியில கலந்து கொள்ளலாம், அங்க இருக்கிற விளையாட்டுல எல்லாம் கலந்து கொள்ளலாம். ஆகவே தான் இந்த முட்டாய். ഇവൻ ഭയങ്കര ഓട്ടക്കാരനായിരുന്നു. ഇവൻ നല്ല ഓട്ടപ്പന്തയത്തിൽ ഓടുறான். അപ്പൊ ട്യൂഷൻ ക്ലാസ്സിലെ ഓട്ട മത്സരത്തിൽ എപ്പോഴും ഇവനാണ് ഫസ്റ്റ് കിട്ടുന്നത്. டியூஷன் கிளாஸ்ல ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க, அப்ப எப்பவுமே இவனுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். ഇവൻ തോറ്റെങ്കിലും ഇവന്റെ ചിന്ത, അടുത്ത വർഷം ഞാൻ അവിടെ ഒരു മത്സരം വരുമ്പോ ജയിക്കുമേ. அது தோத்து போனாலும் அடுத்த வருஷத்துல ஒரு போட்டி வந்தா தோற்று போயிடுவேனே, ஜெயிப்பேனே. ഇന്ന് ചെറിയ ടെസ്റ്റിന് തോറ്റു കഴിഞ്ഞാൽ എവിടെ കയറെന്നാണ് നോക്കുന്നത്, കയറെവിടെ തൂങ്ങാനായിട്ട്. இப்ப யாராவது ஏதாவது ஃபெயில் ஆகி போயிட்டாங்கன்னா எங்க ஒரு ஜான் கயிறு கிடைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தோத்து போயிட்டாங்கன்னா. പ്രിയ സഹോദരങ്ങളെ, அன்பான சகோதர சகோதரிகளே, ഈ പരീക്ഷയ്ക്ക് കിട്ടുന്ന മാർക്കല്ല ജീവിതത്തിന്റെ വിജയം. பரீட்சையில கிடைக்கிற மார்க் அல்ல வாழ்க்கையினுடைய வெற்றி. ജീവിതത്തെ നേരിടാനായിട്ട് പഠിക്കുന്നതാണ് ജീവിതത്തിന്റെ യഥാർത്ഥ വിജയം. வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றி. എന്നെ ആര് നോക്കുന്നു, ആര് പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നു, ഇതൊന്നും നമ്മൾ ശ്രദ്ധിക്കേണ്ട. എൻ്റെ ദൈവം എന്നെ കാണുന്നുണ്ട്. யார் என்னை பார்க்கிறார்கள், யார் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள், இதை குறித்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என் தேவன் என்னை பார்க்கிறார். ജീവിതത്തിൽ പലപ്പോഴും നാളെ എന്ത് ചെയ്യണമെന്നറിയാതെ നിരാശപ്പെട്ട് മരിച്ചെങ്കിൽ മതിയാമായിരുന്നു എന്ന് ചിന്തിക്കുന്ന അനേകരുണ്ട്. அநேக சந்தர்ப்பங்களிலே வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எப்படியாவது வாழ்க்கையை முடித்தால் செத்து போனால் பரவாயில்லை என்று நினைக்கிற அநேகர் இருக்கிறார்கள். എന്നാൽ നമ്മുടെ ഹൃദയത്തിന്റെ വേദന അറിയുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. ஆனால் நம்முடைய இதயத்தினுடைய வேதனை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். എന്റെ വേദന എത്ര തന്നെ മറ്റുള്ളവരോട് പറഞ്ഞാൽ അവർക്ക് അതിന്റെ എല്ലാ തീവ്രതയിലും മനസ്സിലാകത്തില്ല. என்னுடைய வேதனை எவ்வளவுதான் மற்றவர்கள் எடுத்து கூறினாலும் அதனுடைய உண்மையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. പക്ഷെ സ്വർഗത്തിലെ ദൈവത്തിന്റെ പ്രത്യേകത, ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய தனித்தன்மை, ഒരു മനുഷ്യന്റെ വേദന
എന്ത് തീവ്രതയാണോ കൃത്യമായിട്ട് അറിയുന്ന ഒരു ദൈവം സ്വർഗത്തിലുണ്ട്. ஒரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய ஆதங்கம், அவனுடைய வேதனை மிக தெளிவாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார். മത്തായി എഴുതിയ സുവിശേഷം 9-ാമത്തെ അധ്യായം மத்தேயு எழுதின செய்தியினுள்ள 9வது அதிகாரம் 36-ാമത്തെ വാക്യം വായിച്ചു. 36வது வசனத்தை வாசிப்போம். യേശു കർത്താവ് പുരുഷാരത്തെ കണ്ടിട്ട് പറയുന്ന ഒരു വാക്കുണ്ട്. இயேசுவானவர் திரளான ஜனத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி അവരെ വേണ്ടിക്കൊള്ളുങ്ങൾ என்றார். മനുഷ്യന്റെ അവസ്ഥയെ കണ്ട് ചിന്നിയവരും ചിതറിയവരുമായി കണ്ട് മനസ്സലിഞ്ഞ ഒരു ദൈവം. மனிதனுடைய உள்ளான நிலைமை அவள் எவ்வளவு மேய்ப்பனில்லாத ஆடை போல் தவித்து திரிகிறார்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து கலங்குகிற ஒரு தேவன். സങ്കീർത്തനങ്ങളിൽ എഴുതി വച്ചിരിക്കുന്നത് അവൻ കഷ്ടങ്ങളിൽ ഏറ്റവും അടുത്തതുണ്ട്. சங்கீதங்களிலே நாம் வாசிக்கிறோம், எழுத வைக்கப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாயிருக்கிறார். ലോകത്തിൽ ഒരു മനുഷ്യനും നമ്മുടെ കഷ്ടത്തിന്റെ വലിപ്പം എന്താണെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ സാധിക്കത്തില്ല. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கு நம்முடைய ஆபத்தின் அந்த உண்மையான தன்மையை அறிந்தவர்கள் இல்லை. നമ്മളുടെ കണ്ണുനീരിന്റെ വേദന എന്താണെന്ന് ലോകത്തിൽ ഒരു മനുഷ്യനും അതിന്റെ എത്ര അളവാണെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റത്തില്ല. நம்முடைய கண்ணீருக்கு எவ்வளவு அந்த உறுதித்தன்மை இருக்கிறது, அது எவ்வளவு தீவிரமானது என்பதை யாராலும் ஒருபோதும் அறிய முடியாது. പ്രിയ സഹോദരങ്ങളെ, നമ്മുടെ മനസ്സിനെയും ശരീരത്തെയും എല്ലാം സൃഷ്ടിച്ച ദൈവത്തിന് ഓരോ മനുഷ്യനും കടന്നു പോകുന്ന പ്രശ്നം എന്താണെന്ന് അറിയാം. பிரியமானே, நம்முடைய மனதையும் நம்முடைய சரீரத்தையும் படைத்த அந்த தேவன் மனிதன் எவ்வளவு கவலைப்படுகிறான் என்பதை, அதனுடைய தீவிரத்தன்மையை மிகவும் அறிந்தவராய் அவர் இருக்கிறார். യേശു കർത്താവ് മാർത്തയെ വിളിച്ചിട്ട് പറയാണ്, இயேசு ஆண்டவர் மார்த்தாளை கூப்பிட்டு சொல்கிறார், നിന്റെ മനസ്സ് കലങ്ങിയിരിക്കുക, உன்னுடைய மனது பல நிலைமைகளே கலக்கமுடையதாய் இருக்கிறது. നീ ഒരു കാര്യം ശ്രദ്ധിച്ചാ മതി. நீ ஒன்றை கவனமாய் பார்த்தால் போதும். മറിയ നല്ല അംശം തിരഞ്ഞെടുത്തു. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். എന്താണ് ഈ നല്ല അംശം എന്ന് പലരും പല രീതിയിൽ വ്യാഖ്യാനിക്കാറുണ്ട്. இந்த நல்ல பங்கு என்ன என்பதை பலர் பல நிலைமைகளிலே அதை வியாக்கியானம் செய்கிறார்கள். പൊതുവേ നമ്മുടെ ഇടയിൽ ഈ നല്ല അംശം എന്ന് പറയുന്നത് വചനം കേൾക്കാൻ സമയമെടുത്തു, അതാണ് നല്ല അംശം എന്നാണ് പൊതുവേ നമ്മുടെ ഇടയിൽ വ്യാഖ്യാനിക്കപ്പെടുന്ന ഒരു രീതി. நல்ல செயல் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தை வாசிப்பது, அது கற்பதுதான் நல்லது என்று நாம் நினைக்கிறோம். അല്ലാതെ ഭക്ഷണം കൊടുത്തത് ശരിയായില്ല എന്നുള്ള രീതിയിൽ പലരും ചിന്തിക്കാറുണ്ട്. ஆனால் சிலர் இப்படி நினைப்பார்கள், அந்த உணவு கொடுத்த நிலைமை, அதை பரிபாலன விதம், அதெல்லாம் சற்று சரியில்லை என்று நினைப்பவர்கள் உண்டு. പക്ഷെ ഞാൻ അല്പം കൂടെ വ്യത്യസ്തമായി ചിന്തിക്കുന്ന ഒരാളാണ്. நான் சற்று வித்தியாசமாக எல்லா காரியத்தையும் பார்க்கிறவர். ഈ ഭക്ഷണം കൊടുത്തത് ശരിയല്ല എങ്കിൽ ആദ്യം വായിച്ച സ്ഥലത്ത് ഭക്ഷണം കൊണ്ടുവന്നപ്പോ കർത്താവ് എന്ത് പറയണമായിരുന്നു? அந்த பர்ஷனம் அந்த உணவு கொடுத்தது சரியில்லை என்றால் முதலாவது அங்கே கொடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? അതായത് യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷത്തിൽ ലാസർ ഉയർത്തെഴുന്നേറ്റതിന് ഭക്ഷണം കൊടുക്കാൻ ഇവർ വീണ്ടും യേശു കർത്താവിനെ വിളിച്ചല്ലോ. யோவான் நற்செய்தியில் லாசர் உயிர்த்தெழுந்ததினாலே இயேசு ஆண்டவரை விருந்துக்காக திரும்பவும் அவர்கள் அழைத்தார்கள் அல்லவா? അപ്പോഴും മാർത്ത ഭക്ഷണമായിട്ട് പോവുകയാണ്. அப்பொழுதும் அந்த மார்த்தாள் உணவை எடுத்துக்கொண்டு பரிமாற செல்கிறார். അപ്പൊ കർത്താവ് എന്തോ പറയണോ? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி இருந்திருக்க வேண்டும்? ഞാൻ ഒരിക്കൽ പറഞ്ഞതാണ്, நான் ஒரு முறை சொன்னேன், മിണ്ടാതിരുന്ന് വചനം കേട്ടോണം. சும்மா உட்கார்ந்து வசனத்தை தான் ഈ கேட்கணும். മിച്ചറും ചിപ്സും ഒന്നും എടുത്തോണ്ട് വരരുത് மிச்சரை சிப்ஸ்ல எடுத்துட்டு வரக்கூட கூடாது എന്ന് ചിലപ്പോ പറഞ്ഞേനെ. அப்படி ஒரு வேளையை அவர் சொல்லி இருந்திருப்பார். അപ്പൊ ഞാൻ ഇങ്ങനെ ചിന്തിക്കുകയാണ്, நான் அப்படி இப்படி நினைக்கிறேன். കർത്താവ് മാർത്തയോട് പറയാ, ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், മാർത്തേ നീ മറിയെ നോക്ക്, மார்த்தாளே அந்த மரியாளை கொஞ்சம் பார், അവൾ നല്ലത് തിരഞ്ഞെടുത്തു. அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். അതായത് നീയും നല്ലത് തിരഞ്ഞെടുക്കണം. ஆகவே நீயும் நல்லதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் എന്ന് പറഞ്ഞാൽ വളരെ ലളിതമായ അർത്ഥം ഇതാണ്. ஆனால் அதனுடைய சுருக்கமான மிகவும் தெளிவான அர்த்தம் இதுதான். മാർത്തേ, നിനക്കെന്താണോ ഏൽപ്പിച്ചത് അത് നീ വിശ്വസ്തയോടെ ചെയ്തോ, നീ വേറെ ഒന്നും നോക്കണ്ട. மார்த்தாளே, என்ன உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதோ அதை உண்மையாக செய்து முடி, அதை நீ செய்தால் போதும். മറിയ എന്താണോ ചെയ്യേണ്ടത് അത് മറിയ ചെയ്തോട്ടെ. മറിയാൾ என்ன செய்ய வேண்டுமோ அதை அவள் செய்யட்டும். ഓരോരുത്തർ അവരവരെ ഏൽപ്പിച്ച ജോലി വിശ്വസ്തയോടെ ചെയ്യുക, അതാണ് ഏറ്റവും നല്ല അംശം. ஒவ்வொருவரும் தேவன் அவர்களுக்கு ஒப்புவித்த காரியத்தை உண்மை முத்துவமாக செய்ய வேண்டும், அதுதான் நல்ல பங்கு. മാർത്തയ്ക്ക് കാര്യം എന്താണെന്ന് മനസ്സിലായി. மார்த்தாள் என்ன விஷயம் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டார். ഒരാളെ വിളിച്ചപ്പോൾ അയാളെ ശരിയായിട്ട് ശുശ്രൂഷിക്കാൻ കഴിയാതെ പിറുപിറുത്ത മാർത്ത, ഒരാളെ அழைத்த பொழுது அவர் சரியாக உபசரிக்க முடியாமல்
அதன் காரியமாக முறுமுறுத்த அந்த மார்த்தாள். ചില ദിവസങ്ങൾ കഴിഞ്ഞ് ലാസർ മരിച്ചു പോയപ്പോൾ சில நாட்கள் லாசரு மரித்து போன போது യേശു കർത്താവിനെ വിളിക്കാനായിട്ട് മാർത്ത വലിയ കഷ്ടപ്പെടുന്നത് നമുക്ക് അവിടെ കാണാനായിട്ട് സാധിക്കും. இயேசு ஆண்டவரை அழைப்பதற்காக மார்த்தாள் அங்கே மிகவும் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். എന്നാൽ തിരിച്ച് യേശു ലാസർ ഉയർത്തെഴുന്നേറ്റതിന് ശേഷം ஆனா திரும்ப லாசர் உயிரோடு வந்த பிறகு ഇവരെല്ലാരും കൂടെ ഭക്ഷണം കൊടുക്കാനായിട്ട് യേശുവിനെ ശിഷ്യന്മാരെ വിളിച്ചു. இவர் எல்லாருக்கும் உணவளிப்பதற்காக இயேசுவும் அவருடைய சீடர்களையும் அவர்கள் அழைத்தார்கள். എന്നിട്ട് മാർത്ത அப்பொழுது மார்த்தாள் തന്നെ ഏൽപ്പിച്ച ജോലി ഒരു പെറുപെറുപ്പും ഇല്ലാതെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஏற்றுக்கொண்ட வேலையை எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் அதை செய்து முடித்தாள். മാർത്തയുടെ പഴയ സ്വഭാവം ആയിരുന്നെങ്കിൽ மார்த்தாளுக்கு இருந்த பழைய சுபாவமாய் இருந்திருந்தால் മാർത്ത ഇവിടെ എന്തോ പറഞ്ഞേനെ. അതായത് ഈ യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷത്തില് மார்த்தாள் அந்த யோவான் அதன் செய்தியினுள்ளே என்ன சொல்லியிருப்பாள்? ആദ്യം ലാസറിനെ അവിടെ നിന്ന് എഴുന്നേൽപ്പിക്കും. എഴുന്നേടാ, முதலாவது லாசரு முதலாவது உயிரோடு வரட்டும், അവരൊക്കെ കഴിച്ചിട്ട് നീ കഴിച്ചാതെ, ഞാനിവിടെ ഒറ്റയ്ക്ക് കിടന്ന് കഷ്ടപ്പെടാണ്, എഴുന്നേക്കടാന്ന് പറഞ്ഞു. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நீ முதலாவது எந்திரி என்று லாசரு முதலாவது எழுப்பணும். പക്ഷെ മാർത്തയ്ക്ക് ഒരു പരാതിയുമില്ല. ஆனால் மார்த்தாளுக்கு எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லை. ഒരു പിറുപിറുപ്പും ഇല്ലാതെ ചെയ്യേണ്ട ജോലി ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കുന്നു. மார்த்தாள் அவள் செய்கிற வேலையை அப்படியே முறுமுறுப்பு இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாள். പ്രിയ സഹോദരങ്ങളെ, എന്നെയും നിങ്ങളെയും ഈ ഭൂമിയിൽ ദൈവം ആക്കി വെച്ചിരിക്കുന്ന നമ്മൾ ചിലത് ചെയ്യാനുണ്ട്. பிரியமானே, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருப்பதன் நோக்கம் ஒரு சில காரியங்களை இந்த உலகத்திலே நாம் செய்து முடிக்க வேண்டும். എന്നെ സഭയിൽ ദൈവം ആക്കി വെച്ചിരിക്കുന്നത് സഭയിൽ ചില ഉത്തരവാദിത്തങ്ങൾ ചെയ്യേണ്ടതുണ്ട്. தேவன் சபையிலே என்னை வைத்திருப்பது சபையிலே சில காரியங்களை நான் செய்து முடிக்க வேண்டும். എന്നെ വീട്ടിൽ ദൈവം ആക്കി വെച്ചിരിക്കുന്നത് വീട്ടിൽ ചില കാര്യങ്ങൾ ചെയ്യേണ്ടതുണ്ട്. என்னை வீட்டிலே தேவன் ஆக்கி வைத்திருப்பது வீட்டிலே சில காரியங்களை நான் செய்து முடிக்க வேண்டும். ഭർത്താക്കന്മാരെ ദൈവം ഭർത്താവാക്കി വെച്ചിരിക്കുന്നതിന്റെ പിന്നിൽ ദൈവത്തിന് ചില ഉദ്ദേശമുണ്ട്. கணவன்மார்களை வீட்டிலே கணவர்களாக தேவன் வைப்பதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. ഭാര്യമാര് ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ ചെയ്യണം. അത് ദൈവം ആഗ്രഹിക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. மனைவிகள் தங்கள் குடும்பங்களிலே அவர்கள் செய்து முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர்களை அங்கே வைத்திருக்கிறார். ഒരു ഉദ്ദേശവും പർപ്പസും ഇല്ലാതെ ദൈവം ആരെയും ഭൂമിയിൽ സൃഷ്ടിക്കുന്നില്ല. தேவன் எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் யாரையும் இந்த உலகத்திலே உருவாக்கவில்லை. പക്ഷെ നമുക്കറിയത്തില്ല ദൈവം എന്തിനാ എന്നെ ഈ ഭൂമിയിൽ സൃഷ്ടിച്ചത്. ஆனால் நமக்கு தெரியாது ஏன் நம்மை தேவன் படைத்திருக்கிறார் என்று. ഇടയ്ക്കിടയ്ക്ക് ദൈവത്തോടും ചോദിക്കും, എന്തിനാ ദൈവമേ ഞാനിങ്ങനെ. சில சந்தர்ப்பங்கள் நாம் இப்படி கேட்கிறது வழக்கம், ஆண்டவரே என்னை எதற்காக படைச்சீங்க? അതിന് രക്ഷിക്കപ്പെട്ടവരാണ് ചോദിക്കുന്നതെന്ന് ഓർത്തോണം. രക്ഷിക്കപ്പെട്ടവங்க தான் இதெல்லாம் கேட்கறாங்க. பாத்துக்கோங்க. അന്ധകാരത്തിൽ നിന്ന് അത്ഭുത പ്രകാശത്തിലേക്ക് വിളിച്ചവന്റെ സൽഗുണങ്ങളെ ഘോഷിപ്പാൻ തക്കവണ്ണം തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ജാതിയാണെന്ന് വാക്യം കാണാതെ അറിയാം. அந்தகாரத்திலிருந்து அற்புதமான ஒளிக்கு அரவணைத்தோட புண்ணியரை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைத்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் வசனம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். പക്ഷേ why I am here, ഞാൻ എന്താ ഈ ദേശത്ത് ഈ പഞ്ചായത്തിൽ, நான் ஏன் இந்த பஞ்சாயத்தில் இந்த ஊரில் ஏன் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. നമ്മൾ നമ്മുടെ ജോലി ചെയ്യുന്നുണ്ടോ? നാം നമ്മുടെ വേലയെല്ലാം சரியா செய்யறோமா? അതോ അടുത്ത ആള് ചെയ്യുന്ന ജോലി നോക്കി പിറുവിറുത്ത് ജീവിക്കുകയാണോ? ஆனா மத்தவங்க செய்யற வேலையை நம்ம வேலையை செய்யாம மத்தவங்க செய்யற வேலையை பார்த்து முறுமுறுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? മാർത്തയ്ക്ക് പറ്റിയ ഏറ്റവും വലിയ തെറ്റതായിരുന്നു. மார்த்தாள் செய்த மிகப்பெரிய பிரச்சனை காரியம் அதுதான். ദൈവം ആദമിനെ സൃഷ്ടിച്ചിട്ട് ആദ്യം ചെയ്തത് എന്താണ്? ஆதாமை தேவன் படைத்த பொழுது அவன் என்ன செய்தான்? தேவன் என்ன செய்தார்? ദൈവം ആദാമിനെ സൃഷ്ടിച്ചിട്ട് ദൈവം ആദാമിനോട് ആദ്യം പറഞ്ഞത് എന്താണ്? ആദ്യം അദ്ദേഹത്തിന് കൊടുത്ത വർക്ക് എന്താണ്? അസൈൻമെന്റ് എന്താണ്? தேவன் ஆதாமை உருவாக்கின பின்பு ஆதாமே இன்ன காரியத்தை செய் என்று சொல்லி ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்தான். அந்த வேலை என்ன? ഉൽപ്പത്തി പുസ്തകം 2:8. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே அதிலே வைத்தார். അവിടെ ആക്കി. ഇനി 2:15. 2:15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ദൈവം മനുഷ്യനെ കൊണ്ടുവന്നിട്ട് தேவன் மனிதனை வருடத்துக்கு அழைத்து ഒരു പ്രത്യേക നിർദ്ദേശം കൊടുത്തു. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை செய்கிறார். നിന്നെ ഞാൻ ഇവിടെ ആക്കുകയാണ്. உன்னை இந்த இடத்திலே நான் இருக்க வைக்கிறேன். ആ സ്ഥലത്ത് തന്നെ ആക്കി, ഏദൻ തോട്ടത്തിനകത്താക്കി.
அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே அவரை ஆக்க ഈ வைக்கிறார். ഭൂമി മുഴുവൻ ദൈവം ആദമിന് കൊടുത്തതാണ്. இந்த பூமி முழுவதையும் தேவன் ஆதாமுக்கு கொடுத்ததுதான். നിന്നെ ഞാൻ സൃഷ്ടിച്ചു, എവിടെ വേണമെങ്കിലും പോയി ജീവിച്ചോ എന്ന് പറയാത്ത എന്താ? நீ உன்னை நான் படைச்ச, நீ எங்க வேணாலும் போய் வாழ்ந்துக்கோ என்று ஏன் ஆண்டவர் சொல்லவில்லை? ദൈവം ഈ ഭൂമി മുഴുവൻ കൊടുത്തിട്ട് പറയാ, പക്ഷെ ഈ പഞ്ചായത്താണ് നിനക്കുള്ളത്, ഇതാണ് നിന്റെ വീട്, ദിസ് ഈസ് യുവർ പ്ലേസ്. இந்த பூமி முழுவதையும் தேவன் இந்த ஆதாமுக்கு கொடுத்து இந்த இடம் தான், இந்த ஏதேன் அந்த தோட்டம், இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து நீ உட்கார்ந்து பண்படுத்து என்று ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ദൈവത്തിന് ഉദ്ദേശമുണ്ട്. தேவனுக்கு ஒரு உத்தேசம் இருக்கு. ആദം എവിടെ ജോലി ചെയ്യണമെന്ന് ദൈവത്തിന് ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. ஆதாம் எங்கே வேலை செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ഞാനും നിങ്ങളും ഈ ഭൂമിയിൽ ജനിച്ച് ജീവിക്കുന്നതിന്റെ പിന്നിൽ ദൈവത്തിന് ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. நானும் நீங்களும் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்வதற்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். മക്കളെ, നിങ്ങൾ സ്കൂളിലേക്ക് ദൈവം അയച്ചത് ആ സ്കൂളിൽ തന്നെ അയച്ചതിന്റെ പിന്നിൽ ദൈവത്തിന് ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. பிள்ளைகளே, உங்கள் பள்ளிகளுக்கு அதே ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீர்களே, அங்கே போவதற்கு தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். സ്വർഗത്തിലെ ദൈവം ആരെന്നറിഞ്ഞൂടാത്ത 30-40 കുട്ടികളുടെ ഇടയ്ക്ക് ദൈവത്തെ രക്ഷകനായി സ്വീകരിച്ച നിങ്ങളെ തന്നെ അവിടെ അയച്ചതിന്റെ പിന്നിൽ ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. நீங்கள் யாரும் அறியாத பல மக்கள் வாழ்கின்ற அந்த பள்ளிக்கு உங்களை தேவன் அழைத்து அனுப்புவதற்கு தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ജോലി ചെയ്യുന്ന സഹോദരങ്ങളെ, എന്തുകൊണ്ടാണ് നിങ്ങളെ ആ ജോലിയിൽ ആ സ്ഥലത്ത് തന്നെ ഏൽപ്പിച്ചത്? வேலை செய்கிற அருமையான சகோதரர்களே, அந்த வேலையிலே அந்த இடத்திற்கு தேவன் உங்களை ஏன் அனுப்ப வேண்டும்? ഭാര്യമാരെ, എന്തുകൊണ്ട് നിങ്ങൾ ഇന്ന വീട്ടിൽ തന്നെ ഭാര്യയായി പോകണമെന്ന് ദൈവം ആഗ്രഹിച്ചു? பிரியமானவர்களே, மனைவிகளே, இந்த வீட்டுக்கு நீங்கள் மனைவிகளாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏன் உங்களை தேவன் அங்கே அனுப்ப வேண்டும்? ദൈവത്തിന് ഒരു പ്രത്യേക മിഷൻ ഉണ്ട്, നിങ്ങളിലൂടെ ആ വീട്ടിൽ ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ. தேவனுக்கு ஒரு பிரத்யேகமான ஊழியம் இருக்கிறது. உங்கள் மூலமாக அந்த ஊழியத்தை நிறைவேற்ற உங்களை அனுப்புகிறார். യോഹന്നാൻ സ്നാപകനെ കുറിച്ച് പറയുന്നത്, ദൈവം അയച്ചിട്ടൊരു മനുഷ്യൻ വന്നു, അവന് യോഹന്നാൻ എന്ന് പേർ. യോഹന്നാൻ 1:3 എഴുതി വെച്ചിരിക്കുക. யோவான் 1:3 நாம் வாசிக்கிறோம், தேவன் அனுப்பின ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய பெயர் யோவான் என்பதாகும். യോഹന്നാൻ 1:6 ആ വാക്യം നമുക്ക് കാണാനായിട്ട്. யோவான் 1:6 அதை நாம் படிக்கிறோம். അപ്പോൾ ദൈവം അയച്ചിട്ട് ഒരു മനുഷ്യൻ വന്നു. ஆகவே தேவன் அனுப்ப ஒரு மனிதன் அங்கே வருகிறார். ദൈവം അയച്ചിട്ട് വന്നതുകൊണ്ട് ആ ഉദ്ദേശം മനസ്സിൽ മുഴുവൻ ഉണ്ടായിരുന്നു യോഹന്നാന്റെ ജീവിതത്തിൽ. தேவன் அனுப்பி அவர் வந்ததனாலே, அவர் வந்தபோது அந்த முழு உறுப்பமும் அவருக்குள்ளாக இருக்கிறது. രാവിലെ എഴുന്നേൽക്കുമ്പോൾ, അയ്യോ ദൈവം അയച്ചിട്ടാണ് ഞാൻ വന്നത്, അതുകൊണ്ട് രാവിലെ ഞാൻ എന്തൊക്കെ ചെയ്യണം? காலையிலே எழுந்திருக்கும்போது தேவன் அழைத்தான், இந்த இடத்துக்கு நான் வந்தேன், ஆகவே இந்த காலையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? ഞാൻ ഇന്ന് എവിടെയൊക്കെയാണ് പ്രസംഗിക്കാൻ പോകേണ്ടത്? ദൈവം അയച്ചിട്ടാണ് ഞാൻ പോകുന്നത്. അവിടെ தேவன் என்னை எங்கே பிரசங்கிக்க அனுப்புகிறார், அங்கே அனுப்புகிற இடத்துல நான் செல்ல வேண்டும். അതുകൊണ്ട് ദൂതൻ ഈ യോഹന്നാനെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുകയാണ്, ഭാവിയിൽ അവൻ ദൈവസന്നിധിയിൽ വലിയവനാകും. ஆகவேதான் எதிர்காலத்திலே இந்த யோவானை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்தார், இந்த பூமியிலே இவனைப் போல பெரியவன் இல்லை என்று எழுதி வைத்தார். എന്നെയും നിങ്ങളെയും ദൈവം ഈ ഭൂമിയിൽ അയച്ചു, ചില പ്രത്യേക പദ്ധതികളുണ്ട്. உன்னையும் எங்களை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. ഞാൻ ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ ശരിയായി ചെയ്യുന്നുണ്ടോ എന്നുള്ളതാണ് ഈ രാത്രിയിലെ ആ പ്രഥമമായ ചോദ്യം. நான் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக நான் செய்கிறேனா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாய். പ്രിയ സഹോദരങ്ങളെ, കർത്താവായ യേശുക്രിസ്തു കാൽവരി ക്രൂശിൽ മരിച്ചത് നമ്മെ രക്ഷിച്ച് ഈ ഭൂമിയിൽ എങ്ങനെയെങ്കിലും ജീവിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே மரித்தது நாம் இந்த உலகத்திலே எப்படியாவது வாழ்ந்து மடிய வேண்டும் என்பதற்காக அல்ல. നമ്മൾ ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശം നിർവഹിക്കപ്പെടാൻ തന്നെയാണ് ഇന്നും ജീവനോടെ ശേഷിക്കുന്നത്. தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் நாம் என்றும் ജീവനുடையவர்களாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். ചിലപ്പോൾ നമുക്ക് തോന്നും, എനിക്ക് അതിനുള്ള കഴിവൊന്നുമില്ല. சில சந்தர்ப்பங்களில் நாம் இப்படி நினைக்கிறோம், எனக்கு ஒரு திறமையும் கிடையாது, എനിക്ക് അതിനുള്ള ഒരു ദർശനവും ഇല്ല, எனக்கு அதை குறிச்சான எந்த விதமான ஒரு தரிசனமும் கிடையாது. ബൈബിളിൽ வேதாகமத்திலே വളരെ ദൈവം അയച്ചിട്ട് പോകത്തില്ല എന്ന് പറഞ്ഞ ഒരാളുണ്ട്. தேவன் அனுப்பி போக மாட்டேன் என்று சொன்ன ஒரு நபர் இருக்கிறார். എന്നെ കൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല, ഞാൻ അത് പോകത്തില്ല എന്ന് പറഞ്ഞ് ശാപം വാങ്ങിച്ച ഒരു കുടുംബമുണ്ട്. நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், என்னால் அது முடியாது என்று சொல்லி தேவனுடைய சாபத்தை பெற்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകം 19-ാമത്തെ അധ്യായം, ஆதியாகமம் 19வது அதிகாரம். ഒന്നെടുത്തോ, அதை எடுத்து சற்று பார்ப்போம். പലപ്പോഴും നമ്മൾ ശ്രദ്ധിക്കാതെ പോകുന്ന, എനിക്ക് വളരെ ഭയം തോന്നിയിട്ടുള്ള ഒരു വാക്യം. பல சந்தர்ப்பங்களில் நாம் கவனிக்காமல் போகிற, எனக்கு மிகவும் பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பகுதி. ഉൽപ്പത്തി പുസ്തകം 19-ാമത്തെ, ஆதியாகமம் 19வது அதிகாரம். ദൈവം സോദോം ഗോമറയെ ശിക്ഷിക്കാനായിട്ട് തുടങ്ങുന്നു. தேவன் சோதோம் கோமாராவை அழிக்க பார்க்கிறார்.
അതിന്റെ 17-ാമത്തെ വാക്യം മുതൽ വായിച്ചോ. 17-ാമത്തെ വാക്യം മുതൽ. 19 அதிகாரம் 17வது வசனம் முதல். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, മതി. ദൈവം പറഞ്ഞു, നീ ഇവിടെ നിൽക്കരുത്, പർവ്വതത്തിൽ പോകണം, മലയിൽ കയറി പോകണം. ഈ മലയിൽ കയറി പോകാൻ അത്ര ഈസി അല്ല. தேவன் அங்கே சொல்கிறார், நீ இங்க நிக்க வேண்டாம், இந்த மலையில ஓடிப்போ. இந்த மலையில ஏறுற விஷயம் அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. ഉടനെ പുള്ളി അടുത്ത് പറഞ്ഞ വായിച്ചോ. தொடர்ந்து சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. കർത്താവേ, അങ്ങനെയൊന്നും അല്ല. அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. ലോത്ത് സൗത്ത് ഇന്ത്യക്കാരനാണോ എന്നൊരു സംശയം. இதை பார்க்கும்போது வட இந்தியா தேசத்தை சார்ந்தவனா என்ற சந்தேகம் வருது. ദൈവം പറഞ്ഞു മലയിൽ പോയി. தேவன் சொன்னார் தென்னிந்தியாவை சேர்ந்தவன் சந்தேகம் வருகிறது. മിക്കവാറും നമ്മുടെ ബന്ധുവായിരിക്കും, நம்ம சொந்தக்காரங்க ஒருவேளை அப்படி செஞ்சிருப்பாங்க, നമ്മുടെ അങ്കിളോറ്റാകാനുള്ള സാധ്യത. നമ്മുടെ മാമാവோ யாராச்சும் இருப்பாங்க. പുള്ളി അങ്ങനെയാണ് പറയുന്നത്. அப்படிதான் அங்க சொல்லப்படுகிறது. ദൈവം പറഞ്ഞു, നീ അങ്ങ് പോണം, അവിടെ പർവ്വതത്തില്. தேவன் சொன்னார், நீ வந்து அங்க மலையில ஓடி போயிரு. ഉടനെ ഇദ്ദേഹം പറയണു, എനിക്ക് അവിടെ പോകാനുള്ള முடியாது, കഴിവില്ല. அப்ப அவன் என்ன சொன்னார், எனக்கு அந்த மலையெல்லாம் ஓடி ஏறுறக்காரன திறமை பத்தாது அப்படிங்கிறார். ഞാൻ ഇവിടെ പോവാം, நான் இந்த இடத்துக்கு போறேங்கிறார். ഒടുവിൽ അവസാനം ഇദ്ദേഹം പറഞ്ഞത് കൊണ്ട് ദൈവം എന്ത് ചെയ്യുന്നു, അങ്ങ് സമ്മതിച്ചു. கடைசியில் இவர் கேட்டதுனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, கடைசியில் அவர் சொன்ன போ, வேணா போன்னு വായിച്ചോ. 21-ാമത്തെ വാക്യം. 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். ശ്രദ്ധിച്ചോണം, இதை நீ கவனமாய் பாருங்கள். ഇതിനെയും കൂടെ നശിപ്പിക്കാൻ ഇരുന്നതാണ്, இதையும் கூட அழிக்க வேண்டும் தான் நான் நினைச்சேன். ഉടനെ ഇദ്ദേഹം പറയാണ്, ഞാൻ ഇവിടെ പൊക്കോളാം, நான் எங்க போய்க்கிறேங்கிறார் அவரு. ദൈവം മഹാകരുണയുള്ളതുകൊണ്ട് ദൈവം പറഞ്ഞു, എങ്കിൽ പിന്നെ ഇതിനെ ഒന്നും തൊടണ്ട. தேவன் மிகவும் கருணை உள்ளவராக இருக்க, இந்த கீழான இந்த இடத்தை நான் தொடுவதில்லை. ബാക്കി എല്ലാത്തിനെയും നശിപ്പിച്ചു, மற்ற எல்லாவற்றையும் அழித்து போட்டார். അപ്പോൾ ഇവിടെ ഇരുന്നിട്ട് ഇപ്പൊ ഇവർ ഈ രണ്ട് പെൺമക്കളാണുള്ളത്, പെൺകുട്ടികളാണ്. அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் தான் அவர்கள். ഇവർ തമ്മിൽ പറയുകയാണ്, ஒருவருக்கு ஒருவர் சொல்கிறார்கள், ചുറ്റുപാടുമൊക്കെ നോക്കി அங்கே இங்கே சுற்றி பார்க்கிறார்கள், എല്ലാം നശിച്ച് തീ കത്തി പുകയായിട്ട് കിടക്കുകയാണ്. எல்லாம் எங்க பார்த்தாலும் எரிஞ்சு சாம்பலாய புகைக்காடா இருக்குது. അപ്പൊ ഇവരുടെ ചിന്ത എന്ന് പറയുന്നത്, ലോകത്തിൽ ഇനി ആണുങ്ങൾ ആരും ഇല്ല. அவங்க நினைப்பு என்ன தெரியுமா, இந்த உலகத்துல இனிமே ஆம்பளைங்கிற வம்சமே கிடையாது. അപ്പൊ ഇവര് സ്വന്തം പിതാവിലൂടെ മക്കളെ കണ്ടെത്തുന്നതാണ് കാര്യം. அங்கே பார்க்கும்போது தன்னுடைய சொந்த பிதாக்களோடு பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிற காரியம் தான் அங்கே பார்க்கிறோம். ഇവരങ്ങനെ ചിന്തിക്കാൻ കാര്യം എന്തെന്നറിയാമോ? இப்படி அவர்கள் நினைப்பதற்கான காரியம் என்ன? എടാ, ഈ മലയുടെ മുകളിൽ കയറി കഴിഞ്ഞാൽ അപ്പുറത്തുള്ള പട്ടണങ്ങൾക്ക് അവർക്ക് കാണാമായിരുന്നു. இந்த மலையில மேல ஏறி போய் நின்று எட்டி பார்த்திருந்தா அப்பால இருக்கிற பட்டணங்களை இவர்களால் பார்த்ததுக்கு முடியும். അതിനു പകരം ഇവർ പറഞ്ഞു, ഞങ്ങൾ ഇവിടെ താമസിച്ചോളാം. அப்ப சொன்னாங்க, அதுக்கு பதிலா நாங்க கீழே 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 இருந்துக்கிறோங்க. ദൈവം പോകാൻ പറഞ്ഞാൽ தேவன் போ என்று சொன்னால் போக வேண்டும். പോകാനുള്ള കഴിവും ദൈവം തരും. போக வேண்டும் என்று இருந்தால் போகுவதற்கான திறமையும் அவர் கொடுப்பார். ദൈവം പോകാൻ പറഞ്ഞാൽ, தேவன் போ என்று சொன்னால் കാലുകൊണ്ട് നടന്ന് അവിടെ കയറാനുള്ള കഴിവ് ദൈവം തരും. கால் மிதித்து அந்த இடத்துக்கு ஏறி செல்ல பலனை கொடுப்பார். ദൈവം പഠിക്കാൻ പറഞ്ഞാൽ, தேவன் படி என்று சொன்னால் ആ കോഴ്സ് വിജയിക്കാനുള്ള കൃപ ദൈവം തന്നിരിക്കും. அந்த பயிற்சி, அந்த கோர்ஸ் முடிக்கக்கூடிய திறமை அவர் கொடுத்திருந்திருப்பார். ദൈവം ഒരു ജോലിക്ക് നമ്മളെ വിട്ടാൽ, தேவன் ஒரு வேலைக்கு நம்மை அனுப்பினார், ആ ജോലിയിൽ വിശ്വസ്തനായിരിക്കാനുള്ള എല്ലാ സാധ്യതയും ദൈവം തരും. அந்த வேலையிலே மிகவும் உண்மையா இருக்கக்கூடிய நல்ல வசதி வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுப்பார். ദൈവം എന്നെ ഒരു വീട്ടിൽ ഭാര്യയായി അയച്ചാൽ, தேவன் ஒரு வீட்டிலே மனைவியாக உன்னை அனுப்பினார், ആ ഭാര്യ എന്നുള്ള കടമ നിർവഹിക്കാൻ ജീവിതാവസാനം വരെ കഴിവ് ദൈവം തരും. அந்த வீட்டிலே மனைவியாக இருந்து வாழ்நாள் முழுவதுமாக கடமையாற்றும் அந்த திறமையை உனக்கு அவர் கொடுப்பார். ദൈവം എന്നെ ഭർത്താവായി നിയോഗിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, தேவன் என்னை கணவனாக நியமித்திருந்திருப்பாரானால் ആ കുടുംബത്തെയും ഭാര്യയെയും ഭരിച്ചു നടത്താനുള്ള കഴിവ് ദൈവം തന്നിരിക്കും. அந்த குடும்பத்தையும் அதனுடைய எல்லா காரியங்களையும் திறமையாக நடத்த எல்லா திறமைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருப்பார்.
നിനവയിലേക്ക് പോയി പ്രസംഗിക്കാൻ പറഞ്ഞ ദൈവം പ്രസംഗിക്കാനുള്ള കഴിവും കൊടുത്തിട്ടാണ് അയച്ചത്. நினைவேக்கு போய் பிரசங்கம் செய்ய என்று அவனை அனுப்பும் பொழுது எல்லா திறமைகளையும் கொடுத்துதான் அவனை அனுப்பினான். പക്ഷേ ഇദ്ദേഹം പോയില്ല. ஆனால் அவர் இங்கே செல்லவில்லை. ഈ കുടുംബം സ്വന്തം തീരുമാനത്തിലെടുത്ത തെറ്റ്, ആ മക്കൾ രണ്ടുപേരും വലിയ അപകടത്തിലോട്ട് പോയി ചാടാനായിട്ട്. அந்த குடும்பம் அந்த சொந்த தீர்மானத்தில் அவர் எடுத்த தீர்மானத்தின் விளைவாக மிகப்பெரிய படுகொலியிலே அந்த குடும்பம் முழுவதுமாக போய் விழுந்தது. ആദാം ഹവ്വയെ ദൈവം ഏൽപ്പിച്ചു, നിങ്ങൾ ഈ തോട്ടത്തിലാണ്, ഇവിടെയാണ് ജോലി ചെയ്യേണ്ടത്. ஆதாம் ஏவாளை பார்த்து தேவன் சொன்னார், நீங்கள் இந்த தோட்டத்தை தான் நீங்கள் பண்படுத்த வேண்டும் என்று கூறினார். എന്നാൽ അവിടെ ആദം പാപം ചെയ്തു. ஆனால் அங்கே ஆதம் பாவம் செய்தான். ദൈവം ആദ്യം വന്ന് ചോദിക്കുന്ന ചോദ്യം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? தேவன் முதலாவது கேட்கிற கேள்விகளை எல்லாம் சற்று பார்த்திருக்கிறீர்களா, கவனித்திருக்கிறீர்களா? The first question in the Bible from வேதாகமத்திலே வருகிற முதலாவது கேள்வி, മനുഷ്യ നീ എവിടെ? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ് അർത്ഥം? அதனுடைய அர்த்தம் என்ன? ഞാൻ നിന്നെ ആക്കിയ സ്ഥലത്ത് നീ ഇല്ല. நீ உன்னை நான் எங்கே வைத்தேனோ அந்த இடத்துல இப்பொழுது நீ இல்லை. ഞാൻ നിനക്ക് കഴിവ് തന്നു, നീ അത് ഉപയോഗിക്കുന്നില്ല. நான் உனக்கு திறமையை கொடுத்தேன், இதை பயன்படுத்துவதில்லை. ഞാൻ നിനക്ക് സാധ്യതകൾ തന്നു, നീ അത് ഉപയോഗിക്കുന്നില്ല. நான் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்தேன், நீ அதை பயன்படுத்துவதில்லை. മനുഷ്യ നീ എവിടെയാണ്? மனிதா நீ எங்கே இருக்கிறாய்? ഈ ആദം ഭയപ്പെട്ടാണ് ഒളിച്ചിരിക്കുന്നത്. இந்த ஆதாம் பயந்து ஒளித்து இலைகளுக்குள்ளாய் இருக்கிறார். നിനക്ക് തന്ന സൗഭാഗ്യങ്ങളെല്ലാം നഷ്ടപ്പെടുത്തി നീ ഇപ്പൊ പേടിച്ചൊളിച്ചിരിക്കുകയാണ്. உனக்கு இருந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டியவன் அதையெல்லாம் தொலைந்தவனாய் இருக்கிறாய். ഈ ഭയം പോലെ ഭയങ്കര പ്രശ്നമുള്ള വേറെ ഒന്നില്ലെന്നാ ഞാൻ ചിന്തിക്കുന്നത്. பயத்தை போல இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இந்த உலகத்திலே இல்லை. നമുക്കുള്ള എല്ലാ സാധ്യതയും തകർത്ത് കളയുന്നതാണ് ഭയം. நமக்கு நாம் பெற்றிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் தவிடுபடியாக்குகிறதான் இந்த பயம். മനുഷ്യനെ ഭയപ്പെടുന്നു, மனிதனை நாம் பயப்படுகிறோம். കഴിഞ്ഞ കാലത്തെ ദുരനുഭവങ്ങളെ ഭയപ്പെടുന്നു, கடந்த கால கசப்பான வாழ்க்கையை குறித்து பயப்படுகிறோம். ഭാവിയെ കുറിച്ച് ഭയപ്പെടുന്നു, எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். ചുറ്റുപാടുള്ളവരെ കുറിച്ച് ഭയപ്പെടുന്നു, சுற்றுப்புற சூழலை இருப்பவர்களை பார்த்து ഇങ്ങനെ பயப்படுகிறோம். ഭയം കൊണ്ട് മനുഷ്യൻ വിറയ്ക്കുകയാണ്. இப்படி பயத்தினாலே மனிதன் நடுநடுங்கி ഈ இருக்கிறான். ഭയം കാരണം ദൈവം നമ്മളെ ഉപയോഗിക്കുന്നേ ഇല്ല. இந்த பயத்தினாலே தேவன் நம்மை பயன்படுத்துவதில்லை. ഭയപ്പെട്ട് ഇപ്പൊ മരത്തിന്റെ പിന്നിൽ ഒളിച്ചിരിക്കുകയാണ്. பயந்து மரத்துக்கு கீழே ஒளிந்திருக்கிறார். നമ്മളിൽ അനേകർ ദൈവത്തിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടേണ്ടവരായിരുന്നു, പക്ഷെ ഭയപ്പെട്ട് എന്ത് ചെയ്യണമെന്നറിയാതെ പിറുപിറുത്ത് വളരെ വിഷമിച്ചിരിക്കുകയാണ്. நம்மில் அநேகர் ஆண்டவருக்காக அதிகமாய் பயன்பட வேண்டியவர்கள், ஆனால் பயந்து ஒளிந்து நாம் பின்தங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறோம். സഭയിൽ നമ്മൾ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്യാൻ ദൈവം പ്രതീക്ഷിക്കുന്നുണ്ട്. சபையிலே ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து தேவன் எதிர்பார்க்கிறார். പക്ഷേ നമ്മൾ മറ്റുള്ളവർ ചെയ്യുന്നത് കണ്ട് പിറുപിറുത്ത് ഭയപ്പെട്ട് പിന്നാലെ ഒളിച്ചിരിക്കും. ஆனால் மற்றவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து முறுமுறுத்து பயந்து பின்னால் ஒளித்து அப்படியே ஒதுங்கி நிற்கிறோம். ഇവിടെ ഇതാ ദൈവം ചോദിക്കുകയാണ്, മനുഷ്യ നീ എവിടെയാണ്? இங்கே தேவன் மனிதனை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். നിന്നെ ഞാൻ ശിക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് ചോദിക്കുന്നത്, മനുഷ്യ നീ എവിടെയാണ്? உன்னை நான் தண்டிக்க வேண்டும், அதற்காகத்தான் கேட்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய்? കാരണം നീ ചെയ്യേണ്ട കാര്യങ്ങളൊന്നും ചെയ്യാതെ ഇപ്പോൾ നിർവികാരിയായിട്ടിരിക്കുകയാണ്, നീ എവിടെയാണ്? நீ இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செய்து முடிக்காமல் நிர்வசாரியாக இருக்கிறாய், நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? നിന്നെ ഏൽപ്പിച്ചതെല്ലാം നീ മറന്ന് നിനക്കുള്ള എല്ലാ സാധ്യതയും തകർത്ത് കളഞ്ഞിരിക്കുകയാണ്, നിന്നെ ഞാൻ ശിക്ഷിക്കാൻ പോകുക. உனக்கு நான் கொடுத்த எல்லா காரியங்களையும் மறந்து எல்லாவற்றையும் நீ நொறுக்கி போட்டு இப்பொழுது கிடக்கிறாய், இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? ഇത്ര മനോഹരമായ ഭൂമിയെ ഞാൻ നിനക്ക് തന്നിട്ട് നീ ഇവിടെ തെറ്റ് ചെയ്തു, നിന്നെ ഞാൻ ശിക്ഷിക്കാൻ പോകും. இவ்வளவு அழகான இந்த பூமி உனக்கு நான் கொடுத்தேனே, இந்த பூமியிலே நீ அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறாயே, நீ என்ன தவறு செய்தாய்? മനുഷ്യനെ ശിക്ഷിക്കാനുള്ള ഈ ദൈവത്തിന്റെ ചോദ്യം അനേക വർഷങ്ങൾ ഇതുപോലെ കേട്ടുകൊണ്ടിരുന്നു, മനുഷ്യ നീ എവിടെയാണ്, നീ மனிதனை എവിടെയാണ്? தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் பல்லாண்டுகளாக மனிதனை பார்த்து தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், மனிதா நீ எங்கே இருக்கிறாய்? ഇന്ന് മരത്തിന്റെ പിന്നിൽ ഒളിച്ചിരിക്കുന്നവരോട് ദൈവം ചോദിക്കുകയാണ്, നീ എവിടെ ഇരിക്കുക? இன்று மரத்துக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ഈ ദൈവത്തിന്റെ ചോദ്യത്തിന് പുതിയ നിയമത്തിലാണ് പീലാത്തോസ് പറഞ്ഞ ഒരു ഉത്തരത്തിലേക്ക് ഞാൻ നിങ്ങളെ കൊണ്ടുവരികയാണ്. இந்த மனிதனுடைய இந்த கேள்விக்கு புதிய ஏற்பாட்டிலே பீலாத்து சொன்ன ஒரு மறுமொழியை இதற்கு பதிலாக യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 19-ാമത്തെ അധ്യായം, யோவான் நற்செய்தி நூல் 19வது அதிகாரம். വായിക്കാം അതിന്റെ 1 മുതലുള്ള വാക്യങ്ങൾ. வாசிப்போம் 9 முதலுள்ள வசனங்கள். യോഹന്നാൻ 19:1 മുതലുള്ള വാക്യങ്ങൾ. யோவான் 19
1 முதல் வசனங்கள். அப்பொழுது பிலாத்து ആ இயேசுவை பிடித்து ആ வாரினால் அடிப்பித்தான். ആ போர் சேவகர் ആ முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி ആ அவர் சிரசின் மேல் வைத்து ആ சிவப்பான ஒரு அங்கியை அவர் உடுத்தி, ആ யூதருடைய ராஜாவே ആ வாழ்க என்று சொல்லி ആ அவரை கையினால் அடித்தார்கள். ഉം. பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, ആ நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். ആ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ അവർ പിടിച്ചതിന് ശേഷം വാറുകൊണ്ട് ശരീരം മുഴുവൻ അടിക്കുകയാണ്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்த பின்பு அவரை வாரினால் அடிப்பித்தார்கள். യേശു കർത്താവ് ഒരു തെറ്റും ചെയ്യാത്ത കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ വാറുകൊണ്ടടിച്ചിട്ട് തലയിൽ ഒരു മുൾക്കിരീടം വെച്ച് കൊടുക്കുകയാണ്. இயேசு ஆண்டவர் எந்த தவறும் செய்யாதவரை வாரினால் அடிப்பித்து அவருடைய தலையிலே ஒரு முட்கிரீடத்தை பொருத்தினார்கள். യഹൂദന്മാർ ഒരുമിച്ച് നിന്നിട്ട് യേശു കർത്താവിനെ പരിഹസിക്കുകയാണ്. யூதர்கள் ഒരുമിച്ചിരുന്ന് இயேசு ஆண்டவரை பரிகாசம் பண்ணினார்கள். യേശു കർത്താവിനെ അടിച്ച് പരിഹസിച്ചതിന് ശേഷം പൊതുജനം കാത്തു നിൽക്കുന്ന സ്ഥലത്തേക്ക് യേശു കർത്താവിനെ എല്ലാവരുടെയും മുമ്പിൽ കൊണ്ടു നിർത്തുകയാണ്. இயேசு ஆண்டவரை வாரினாலே அடிப்பித்து பொதுமக்கள் இருக்கிற இடத்திலே அவரை அப்படியாக இழுத்து கொண்டு வருகிறார்கள். കൊണ്ടുവന്ന് നിർത്തിയതിന് ശേഷം പീലാത്തോസ് യേശു കർത്താവിനെ ചൂണ്ടിക്കാണിച്ച് പറയുന്ന വാക്കാണ്, ആ മനുഷ്യൻ ഇതാ. அப்படி அவர் கொண்டு வரப்பட்ட பொழுது பிலாத்து ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அந்த மனிதன் இவன் தான் என்று சொல்கிறார். ഇവിടെ നിന്ന് നേരത്തെ കയറിപ്പോയ ആ യേശു കർത്താവ് ഉണ്ടല്ലോ, இங்கிருந்து முன்னால் ஏறி போன அந்த இயேசு ஆண்டவர் ആ இருக்கிறார். യേശു കർത്താവ് തന്നെയാണിത്, അദ്ദേഹം തന്നെയാണിത്. இயேசு ஆண்டவர் அவரேதான் ഇവർ, അവരേതാണ്. കാരണം ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് കയറിപ്പോയപ്പോൾ ഒരു സാധാരണക്കാരനെ പോലെ പോയ ആ യേശു കർത്താവ് തിരിച്ചു വരുമ്പോൾ കണ്ടാൽ ആളല്ല എന്ന് തോന്നുമാർ വിരൂപമായാണ് വന്നിരിക്കുന്നത്. ஏனென்றால் அவர் இங்கிருந்து போன பொழுது சாதாரண ஒரு மனிதனாக தோற்றமளித்தவராக அவர் அங்கே போனார். ஆனால் அவர் திரும்ப வந்த பொழுது அந்த கேடடைந்தவராக முகம் முழுவதும் அங்கே மாறினவராக இருக்கிறார். ഒരു തെറ്റും ചെയ്യാത്ത കർത്താവായ യേശു ക്രിസ്തു മനുഷ്യകുലത്തിന്റെ പാപത്തിന് വേണ്ടി താൻ ദണ്ഡിക്കപ്പെട്ടും അടിക്കപ്പെട്ടും വ്യസനപാത്രമായും തിരിച്ചു മടങ്ങി വന്ന് ജനത്തിന്റെ മുൻപിൽ നിൽക്കുമ്പോൾ പീലാത്തോസ് പറയുന്ന വാക്കാണ്, ആ മനുഷ്യൻ ഇതാ. எந்த விதமான தவறும் எந்த விதமான பாவம் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாலே வாரினால் அடிக்கப்பட்டு அந்த கேடடைந்தவராய் திரும்ப வந்த பொழுது பிலாத்து அங்கே பார்த்து அந்த மனிதன் இவர்தான் என்று சொல்லி அவரை காண்பிக்கிறார். ദൈവം ചോദിക്കുകയാണ്, മനുഷ്യ നീ എവിടെയാണ്? தேவன் மனிதனை பார்த்து கேட்கிறார், மனிதா நீ எங்கே இருக்கிறாய்? പീലാത്തോസ് ഇവിടെ വിളിച്ചു പറയാണ്, பிலாத்து இங்கே சொல்கிறார், ആ മനുഷ്യൻ ഇതാണ്. அந்த மனிதன் இவன்தான் ആ என்கிறார். മനുഷ്യൻ ഇതാണ്. அந்த மனிதன் இவர்தான். നീ ശിക്ഷിക്കാനായിട്ട് യോഗ്യനായ ഒരു മനുഷ്യൻ ഇത് മാത്രമാണ്. நீர் தண்டிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் ஒருவர் மட்டும்தான். ഇദ്ദേഹത്തിന് മാത്രമേയുള്ളൂ ദൈവത്തിന്റെ ക്രോധാഗ്നിയിലൂടെ കടന്നു പോകാൻ പറ്റുന്നത്. ആ മനുഷ്യൻ ഇതാ. இந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் தேவனுடைய கோபாக்களின் வெளியாய் கடந்து செல்ல முடியும். அந்த ஒரு மனிதன் இவர்தான் என்று அவர் கூறுகிறார். എന്റെയും നിങ്ങളുടെയും പാപത്തിന്റെ പരിഹാരത്തിനായിട്ട് പകരക്കാരനായി നിൽക്കുന്ന മനുഷ്യൻ ഇതാണ്. என்னுடைய உங்களுடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக பதிலாளாக நிற்கிற ஒரு மனிதர். പ്രിയ സഹോദരങ്ങളെ, அன்பான சகோதரர்களே, ഞാനും നിങ്ങളും ഭയപ്പെട്ട് ഒളിച്ചിരിക്കുന്ന സ്ഥാനത്ത് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ പിടിച്ചു നിർത്തിയിട്ട് പറയുകയാണ്, ഇതാണ് ആ മനുഷ്യൻ, ഇദ്ദേഹത്തെ ദണ്ഡിച്ചോളൂ, ഇദ്ദേഹത്തെ ശിക്ഷിച്ചോളൂ. நானும் நீங்களும் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இழுத்துக்கொண்டு வந்து அவரை பார்த்து சொல்கிறார்கள், இவர்தான் அந்த மனிதன், இவரை தண்டியும் என்று சொல்கிறார்கள். അങ്ങനെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ ഗോൽഗോഥ എന്ന് പറയുന്ന കുന്നിലേക്ക് കൊണ്ടുപോയി. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொல்கொதா என்னும் மலைக்கு நேராய் அழைத்து சென்றார். ഭാരമുള്ള കുരിശെടുത്ത് തോളിൽ വെച്ച് ഗോൽഗോഥായിലേക്ക് കർത്താവ് പോകുമ്പോൾ பாரமான அந்த சிலுவை சுமந்தவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொல்கொதா மலைக்கு சென்றபோது ഞാനും നിങ്ങളും ചെയ്തു കൂട്ടിയ പാപങ്ങളുടെ പരിഹാരത്തിന് വേണ്ടിയിട്ടുള്ള പ്രവൃത്തിയാണ് ഈ കാണുന്നത്, ഈ നടക്കുന്നത്. நானும் நீங்களும் பாவ செயல்களை செய்து அங்கே பாவங்களை செய்து சேர்த்தோமே, அதனுடைய விளைவுதான் இவர் மேலே சுமத்தப்படுகிறது. യേശു കർത്താവിനെ ആ കുരിശെടുത്ത് തറയിലിട്ടിട്ട് യേശു കർത്താവിനെ അതിൽ പിടിച്ചു കിടത്തി രണ്ട് കൈകളിലും ആണിയടിച്ചു. இயேசு ஆண்டவரை அந்த சிலுவையிலே படுக்க வைத்து அவரை தரையிலே அதோடு சேர்த்து பொருத்தி வைத்தார்கள். എന്നിട്ട് ആ കുരിശെടുത്ത് ഉയർത്തി നിർത്തുമ്പോൾ பின்பு அந்த சிலுவை எடுத்து உயர நிறுத்தினார்கள். പ്രിയ സഹോദരങ്ങളെ, அன்பான சகோதரர்களே, ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞ അതിന്റെ അവസാനത്തിലേക്ക് വരികയാണ്. அதை இப்படி சொல்லி அதன் முடிவை சொல்கிறேன். കുരിശിന്റെ കീഴിൽ വരുന്നതാണ് ശരിയായ ദൈവ മകൻ എന്ന് പറയുന്നത്. சிலுவையின் அடிவாரத்திலே, சிலுவையின் அடியிலே வருகிற ஒரு நிலைமைதான் உண்மையிலே தேவனுடைய மகனாக, தேவனுடைய பிள்ளையாக ஒவ்வொரு மனிதனும் மாறும் நிலை. ജീവിതകാലം മുഴുവൻ വൃക്ഷത്തിന്റെ പിന്നിൽ ഒളിച്ചിരിക്കുന്നവനല്ല,
வாழ்நாள் முழுவதும் அந்த மரத்தின் நிழலிலே அதன் ஒதுக்கிலே ஒതുക്കി നിൽക്കുന്ന നിലമയല്ല. ഈ മരത്തിന്റെ മുൻപിൽ വന്ന് കർത്താവേ എനിക്ക് തെറ്റുപറ്റിപ്പോയെന്ന് പറയുമ്പോഴാണ് സമാധാനത്തോടെ ജീവിക്കാനായിട്ട് സാധിക്കുന്നത്. இந்த மரத்துக்கு முன்பதாக கடந்து வந்து ஆண்டவரே நான் தவறிவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி அவிடத்திலே அறிக்கையிடும்போதுதான் சமாதானம் பெற்ற ஒரு வாழ்க்கை நம்மை வந்து சேரும். ഇതുവരെയും ഈ കുരിശിന്റെ മുൻപിലേക്ക് വരാത്തവരുണ്ടെങ്കിൽ ഇപ്പോഴാകുന്നു സുപ്രസാദകാലം, ഇപ്പോഴാകുന്നു രക്ഷ. இந்த சிலுவையின் அடிவாரத்திற்கு இதுவரையிலும் வராதவர்கள் இங்கு யாராவது இருப்பார்களானால் இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். ഈ കുരിശിന്റെ അടുത്ത് വന്നിട്ട് ആരും ലജ്ജിച്ചു പോയിട്ടില്ല. இந்த சிலுவை அண்டை வந்தவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. ഈ കുരിശിന്റെ മുൻപിൽ വന്ന് നിന്നതിന് ശേഷം പിന്നെ ആരും പിറുപിറുത്തിട്ടില്ല. இந்த சிலுவைக்கு அருகாமையிலே வந்தவர்கள் பின்னர் ஒருபோதும் அவர்கள் முறுமுறுத்ததில்லை. അവരാരും ലജ്ജിതരായിട്ടില്ല. அவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. ക്രിസ്തുവിന്റെ സന്നിധിയിൽ വന്ന് ജീവിതം സമർപ്പിക്കുന്നവർക്ക്, യേശു ആണ്ടവർ സമൂഹത്തിലെ വന്ന് അവർ പാദത്തടിയിലെ തങ്ങളുടെ வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களுக்கு അന്നു മുതൽ താൻ എന്താണ് ചെയ്യേണ്ടതെന്ന് ദൈവം വെളിപ്പെടുത്തി കൊടുക്കും. அன்று முதல் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை தேவன் ஒவ்வொன்றாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ഒരു ലക്ഷ്യമുള്ള ആളായിട്ട് ജീവിക്കാനായി, ஒரு நோக்கமுள்ள ஒரு ஆளாக, ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே உங்களால் வாழ முடியும். രക്ഷിക്കപ്പെട്ട സഹോദരങ്ങളോട് ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കട്ടെ. രക്ഷിക്കപ്പെട്ട ദേവர்களை பார்த்து இப்படி நான் சொல்லி முடிக்கிறேன். മറിയ പലതിനെ ചൊല്ലി വിചാരപ്പെട്ടു. மரியாள் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். മനസ്സ് കലങ്ങി മരത്തിന്റെ പിന്നിൽ ഒളിച്ചിരിക്കുന്ന അവസ്ഥയായിരുന്നു. മനത് കലങ്ങി മരത്തിനിടയിലെ ഒളിഞ്ഞിരിക്കുന്ന ഒരു മനുഷ്യൻ. പക്ഷെ കർത്താവ് പറഞ്ഞത് മാർത്തയ്ക്ക് മനസ്സിലായി. ആണ്ടവർ சொன்ன കാര്യങ്ങൾ മാർത്ത നன்கு அதை புரிந்து கொண்டாள். മാർത്ത, നീ മറിയ നല്ല അംശം തിരഞ്ഞെടുത്തു, നീയും നല്ല അംശം തിരഞ്ഞെടുക്കുക. മറിയാൾ നല്ല പങ്കை പെற்றுകൊണ്ടാൽ നീയും നല്ല പങ്കை പെற்றுകൊള്ള வேண்டும். പ്രിയ സഹോദരങ്ങളെ, നമുക്ക് ദൈവം തന്നിരിക്കുന്നത് വിശ്വസ്തയോടെ ചെയ്യുക, ഒരു പെറുപെറുപ്പും പാടില്ല. ആൺപാണ സഹോദരങ്ങളെ, ദേവൻ നമുക്ക് ഒപ്പുവിത്ത കാര്യങ്ങളെ എന്ത് വിധமான മുറുമുറുപ്പില്ലാமல் ഉണ്മയും ഉത്തമമായി നാം அதை செய்வோம். എന്നെ ഏറെ ഭയപ്പെടുത്തിയ ഒരു കാര്യം ഇതാണ്. എന്നെ മിகவும் ഭയപ്പെടുത്തിയ വേറൊരു കാര്യം, മാർത്ത കൊടുക്കാനായിട്ട് ഈ പെറുപെറുത്തൊക്കെ ചെയ്തു, പക്ഷെ യേശു കർത്താവ് സ്വീകരിച്ചതായിട്ട് ഒരു വാക്യം പോലും ഇല്ല. மார்த்தால் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அதையெல்லாம் பல காரியங்களை செய்தால் எதையும் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு வார்த்தை அங்கே வருவதில்லை. എന്നാൽ ഇവർ മൂന്നുപേരും ഒരുമിച്ച് സ്വീകരിച്ചെടുത്ത് യേശു കർത്താവ് ഇരുന്നു, അത് ആസ്വദിച്ചു എന്ന് എഴുതി വെച്ചിരിക്കുക. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த விருந்திலே ஆண்டவர் வந்து உட்கார்ந்து அதை பருகி அதில் சந்தோஷப்பட்டு மிக மகிழ்ச்சியுடையவனாய் இருந்தார். നമ്മുടെ ഭവനത്തിൽ കലഹത്തോടെ ദൈവത്തിന് കൊടുത്താൽ ദൈവം സ്വീകരിക്കത്തില്ല. நம்முடைய உள்ளத்திலே முறுமுறுப்போடு கலகத்தோடு ஆண்டவர் கொடுத்தால் அதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். കലഹത്തോടെ പ്രാർത്ഥിക്കാനിരിക്കുന്നതും പാട്ടുപാടാനിരിക്കുന്നതും ആരാധനയ്ക്ക് വരുന്നതും വ്യർത്ഥമാണ്. കലഹത്തോട് പാട്ട് പാടുവതും കുടുംബ ജപத்துக்கு இருப்பதும் ആരാധനയ്ക്ക് കലഹത്തോടെ அப்படியே வந்து உட்காருவதும் தேவன் விரும்புகிற காரியமல்ல. നമ്മുടെ വീട്ടിൽ കലഹങ്ങൾ ഉണ്ടാകാറുണ്ടോ എന്നൊന്നുകൂടെ ചിന്തിക്കേണ്ടതുണ്ട്. നമ്മുടെ വീടുകളിലെ കലഹങ്ങൾ ഏർപ്പെടുகிறதா, കലക്കമുണ്ടാ എന്ന് നാം ഒരു മുறை കൂടെ ചിന്തിച്ച് பார்க்க வேண்டும். മിക്കവാറും നമ്മുടെ വിശ്വാസികളുടെ വീടുകളിൽ തിങ്കളാഴ്ച വളരെ സമാധാനമായിരിക്കും. പല വീടുകളിലെ பார்க்குമ്പോൾ തിങ്കളക്കിഴமை നല്ല സമാധാനം, ചൊവ്വ മുതൽ വെള്ളി വരെ യാതൊരു പ്രയാസവും കാണത്തില്ല. செவ்வா புதன் வெள்ளி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ശനിയാഴ്ചയാണ് തയ്യാറെടുപ്പ് തുടങ്ങുന്നത്. சனிக்கிழமை தான் ஆயத்த நாள், தயார்படுகிறார்கள். എന്തിനുള്ള തയ്യാറെടുപ്പ്? இதற்கான தயார் என்று தெரியுமா? ഞായറാഴ്ച രാവിലെ യുദ്ധം തുടങ്ങും. ஞாயிற்றுக்கிழமை காலை தான் சரியான சண்டை ஆரம்பமா. നിങ്ങൾ വേണമെങ്കിൽ ഒന്ന് പരിശോധിച്ചാൽ മതി. நீங்கள் கொஞ்சம் வீட்ல போய் பார்த்தா தெரியும், அது அப்படியே அனுபவமா இருக்கும். പിശാചിനറിയാം ഏത് ദിവസം നമ്മുടെ വീട്ടിനകത്ത് കയറണമെന്ന്. பிசாசுக்கு தெரியும் எந்த நாளிலே நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு. തിങ്കൾ മുതൽ ശനി വരെ ഇത്രയും സമാധാന അന്തരീക്ഷമുള്ള യെരുശലേമിൽ പോലും ഈ സമാധാനം കാണത്തില്ല. തിങ്കൾ മുതൽ ശനിക്കിഴமை വരെയും യെരുശലേമിൽ കൂടെ ഇவ்வளவு സമാധാനം இருக்காது. ഞായറാകുമ്പോ നേരെ ഗാസയും യെരുശലേമും തമ്മിലുള്ള യുദ്ധമാണ്. ஞாயிற்றுக்கிழமையானால் காசாவும் எருசலேமும் இப்பொழுது சண்டை போடுகிறார்களவா, അതുപോലെ சண்டை. അത് കഴിഞ്ഞിട്ടാണ് ആരാധനയ്ക്ക് അങ്ങ് വരുന്നത്. அதற்கு பின்புதான் ஆராதனைக்கு வரலாம் என்ற ஒரு நினைப்பு. ആ പാട്ടൊക്കെ കേൾക്കുമ്പോ ദൂതൻ എന്തോ ചിന്തിക്കും. அந்த பாடல் பார்த்தா ஐயோ தூதன் இறங்கி வந்துட்டான்னு நினைப்பு தோறும். എന്നിട്ട് നമ്മൾ ബാക്കി എപ്പിസോഡ് ആരാധന കഴിഞ്ഞ് പിന്നെ വീട്ടിൽ പോയിട്ട് വീണ്ടും തുടങ്ങും. அதற்கு பின்பு வருகிற அந்த எபிசோடெல்லாம் வீட்டுக்குள்ள போய் திரும்ப ஆரம்பிக்கும். അപ്പൊ ഞായറാഴ്ച യാത്ര ചെയ്ത് പോയ പണം നഷ്ടം, ஞாயிற்றுக்கிழமை யாத்திரை செய்து போன அந்த பணம் நஷ்டம், ഞായറാഴ്ച ദൈവത്തിന് കൊടുത്ത ആ സാമ്പത്തികം അതും നഷ്ടം.
ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த പണം അതും നഷ്ടം. തിരിച്ച് വീട്ടിൽ വരുമ്പോൾ നീ കലഹിച്ചാണല്ലോ എൻ്റെ സന്നിധിയിൽ വന്നത് എന്നുള്ളതിന്റെ കാരണത്താൽ ദൈവം അടുത്ത കാത്തിരിക്കുകയാണ് ശിക്ഷിക്കാൻ. நீ வீட்டில் கலகம் பண்ணித்தானே ஆராதனை முடிச்சு கலகம் பண்ணித்தானே இங்கே வந்து உட்காந்துருக்கிற என்று சொல்லி ஆண்டவருடைய அதிகப்படியான தண்டனையை நாம் அதிகமாக அப்பொழுதும் பெற்றுக்கொள்ள போகிறோம். നമ്മൾ കൊടുക്കുന്നതൊക്കെ ദൈവം സ്വീകരിക്കുന്നുണ്ടോ? நாம் கொடுக்கிறது எல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா? അതോ മാർത്തയെ പോലെ കലഹിച്ച് നിരാശപ്പെട്ട് കൊടുക്കാനായിട്ട് ശ്രമിക്കുന്നു, പക്ഷെ ദൈവം എന്തെങ്കിലുമൊക്കെ ഒരു ഗ്ലാസ് വെള്ളമെങ്കിലും കർത്താവോടെ കുടിച്ചതായിട്ട് നമ്മൾ കാണുന്നില്ല. அல்லது இந்த மார்த்தாள் என்னமோ கொடுக்கணும்னு சொல்லி என்னமோ வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஆனால் ஒரு கிளாஸ் தண்ணீரும் கூட ஆண்டவர் அந்த மார்த்தாள் வாங்கி കുടിച്ചാർന്ന് വേദത്തിലേ ഇല്ല. പക്ഷെ വീട്ടിന് വെളിയിൽ നിൽക്കുന്നവർ നോക്കുമ്പോൾ കർത്താവ് വരുന്നു, കുറെ സമയം ഇരുന്നിട്ട് പോകുന്നുണ്ട്. வீட்டின் வெளியில ஆட்கள் பாருங்க, ஏதோ சந்தடி, ஆண்டர் வர்றார், உள்ள வர்றார், வெளியே போறாங்க, ரொம்ப சந்தடி எல்லாம் இருக்கு. ആളുകൾ നോക്കുമ്പോൾ നമ്മൾ ബൈബിളും കൊണ്ടുപോകുന്നു, സ്തോത്രം പറയുന്നു, ഹല്ലേലൂയ പറയുന്നു, ഭയങ്കര സന്തോഷം. ஆட்கள் பார்க்கும்போது நாம ஸ்தோத்திரம் சொல்றோம், அல்லேலூயா சொல்றோம், பைபிள் கொண்டு போறாங்க, எவ்வளவு பெரிய உற்சாகம் பாருங்க. വൈകുന്നേരങ്ങളിലും രാവിലെയും ചിലപ്പോൾ നമ്മുടെ വീട്ടിൽ നിന്നുള്ള പ്രാർത്ഥനയും പാട്ടും അടുത്തുള്ളവർ കേൾക്കുന്നുണ്ട്. காலையிலும் மாலை ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாம் குடும்ப ஜெபத்தை குறித்து பாட்டெல்லாம் ஒருவேளை கேட்கலாம். പക്ഷേ നമ്മുടെ വീട്ടിൽ നിന്ന് ഉയരുന്ന സ്തുതി സ്തോത്രങ്ങളും യാഗങ്ങളും ദൈവം സ്വീകരിക്കുന്നുണ്ടോ? ஆனால் நமது வீட்டிலிருந்து பொங்குகிற ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா? നമുക്ക് മാർത്തയുടെ ആ രണ്ടാമത്തെ സ്വഭാവത്തിലോട്ട് വരാം. കർത്താവെ, ഇനി അങ്ങെന്ത് പറഞ്ഞാലും പെറുപെറുപ്പില്ലാതെ ഞാൻ ഇനി ചെയ്തുകൊണ്ടേ. மார்த்தாளுடைய இந்த இரண்டாவது குணநலனுக்குள்ளாக சுபாவத்துக்குள்ளாக நாம் வருவோம். ஆண்டவரே, இனிமேல் நீர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன். വരും ദിവസങ്ങളിൽ ദൈവം നമ്മോട് മറ്റു രണ്ട് കഥാപാത്രങ്ങളിൽ നിന്നും സംസാരിക്കാൻ ഇടയാകട്ടെ എന്ന പ്രാർത്ഥനയോടുകൂടെ നമുക്ക് ഇന്നത്തെ ഈ മീറ്റിംഗ് അവസാനിപ്പിക്കാം. വരും നാட்களிலே മറ്റു வருகிற குணாபாத்திரங்களோடு குணாசியங்களோடு தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக என்ற ஜெபத்தோடு இப்பொழுது நான் முடிக்க விரும்புகிறேன். നമുക്ക് എല്ലാവർക്കും കണ്ണുകളെ അടയ്ക്കാം. நாம் யாவரும் நமது கண்களை மூடுவோம். ദൈവം നമ്മോട് വളരെ ലളിതമായി വ്യക്തമായി സംസാരിച്ചു. தேவன் நமக்கு மிகவும் தெளிவாக மிகவும் நல்ல முறையிலே நம்மோடு பேசினார். വലിയ കഠിനമായ കാര്യങ്ങളല്ല പറഞ്ഞത്, ഏറ്റവും ലളിതമായി നമ്മുടെ പ്രായോഗിക ജീവിതത്തിൽ വേണ്ടതാണ് പറഞ്ഞത്. மிகவும் கடினமான காரியங்களை அல்ல, நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் என்று நமக்கு அவர் போதித்தார். ഒരു തീരുമാനമെടുത്തിട്ട് നമുക്ക് ഇവിടെ നിന്ന് പോകാം. இங்கிருந்து நாம் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லலாம் அல்லவா? ദൈവസന്നിധിയിൽ നമ്മെ തന്നെ താഴ്ത്തി தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம்.